வாசித்த அந்த துதியின் வேலை நாம் கேட்டது போல, அந்த பவுல் சொல்லும்போது, இந்த பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அவர் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு, அது நம்ம கட்டடத்தையும் ஒப்பிடலாம், அதோடு சேர்த்து நம்முடைய சரீரத்தையும் நம்ம ஒப்பிடலாம். நாமளே தேவனுடைய வீடாக இருக்கிறோம். தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா அவருடைய வீடாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இந்த வீட்டில் நமக்கு வயதாயிட்டு கண் பார்வை குறையுது, பலகீனம் குறையுது, இன்னும் சில பேருக்கு காலு கை முட்டி வேலையெல்லாம் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இந்த புறம்பான சரீரத்தில் இந்த வீடு நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா பலன் குறையுது, நடப்பது தெம்பு எல்லாமே குறையுது. இப்படி இந்த புறம்பான சரீரத்தில் இந்த வீட்டில் அந்த போர்வை அது குறைந்து, ஆனால் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வீடு உண்டு. இந்த புறம்பான சரீரம் அழிந்து ஒரு நித்தியமான ஒரு சாயலை, நித்தியமான ஒரு வலிமையை, ஜீவனை நம்ம பெற போகிறோம். இந்த புறம்பான சரீரம் அதான் அந்த 4 அதிகாரம் 16 வாசிக்கிறோம். ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் பலவீனங்களை குறிச்சோ, எங்களுடைய புறம்பான சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறிச்சோ, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை குறிச்சோ நாங்கள் புறம்பானதை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறதுனா நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், இந்த புறம்பான வீடு அழிந்து நாளுக்கு நாள் பலகீனமானாலும் அது அழிந்து உள்ளான மனுஷனுக்குள்ளே நாங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறோன்னா பலன் அடைகிறோம். நாளுக்கு நாள் மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்படின்னா எங்களுடைய ஆவியில், எங்களுடைய இருதயத்தில், மனதில், எங்களுடைய ஆத்மாவில் நாங்கள் என்ன ஆகிறோன்னா புதுப்பிக்கப்படுறோம். எப்படி இந்த கட்டடம் வருஷத்துக்கு வருஷம் அது பழசாகுதோ, வருஷத்துக்கு வருஷம் அது பழுதாக போகுதோ, அது மாதிரி இந்த உள்ளான எப்படின்னா இந்த கட்டடம், இந்த சரீரம் நாளுக்கு நாள் பழுதாகுது. ஆனால் உள்ளான இருதயமோ, ஆத்மாவோ, இருதயமோ என்ன ஆகுதுன்னா புதிதாக்கப்படுது. அதுதான் 2வது வசனத்தில் வாக்கிறோம். இந்த கூடாரத்தில் நாம் தவித்து, அப்படின்னா அந்த சரீரமாகி இந்த கூடாரத்தில் தவித்து, முட்டி வலி, கால் வலி, எவ்வளவோ பிரச்சனை. ஒருத்தர் சொன்னார், மாடி வீட்டில் நான் இறங்குறது ஒவ்வொரு முறையும் பாடுபடுறேன். இருக்கிறதோ மாடி வீடு, ஆனால் ஏறுவதற்கும் இறங்குவதற்கு அவருக்கு அவ்வளோ சிரமப்படுறார். அதே மாதிரி இந்த கூடாரத்தில் தவித்து, இந்த புறம்பான சரீரத்தில் தவித்து, ஆனால் ஒரு நிரந்தரமான கூடார எனக்கு உண்டு. அந்த கூடாரம் என்னன்னா இயேசுவின் ஜீவன். அந்த சரீரத்தில் நான் எப்படி இருப்பேன்னா, சரீரத்தோடு இருந்தாலும் அந்த சரீரத்தில் ரத்தம் இருக்காது, அது தேவனுடைய பலன் இருக்கும். நான் அப்படியே தேவனை போல இருப்பேன். அவர் வரும்போது அவரை போல மாறப்படுவேன், அவரை போல எடுத்துக்கொள்ளப்படுவேன். அந்த சரீரத்தை அவர் வாஞ்சிக்கிறார். அதை தான் சொல்கிறார் 2வதுல, இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு 4 இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்கு போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படின்னா இது ஒரு போர்வைக்கு ஒப்பிடுறார். இந்த சரீரத்தை ஒரு போர்வைக்கு ஒப்பிடுறார். இந்த நம்ம போத்தி இருந்தால் நம்முடைய சரீரம் மூடி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த சரீரத்துக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, ஜீவன் இருக்குது. அது விளங்கும் போது இந்த புறம்பான சரீரம் இருக்காது, அந்த போர்வை கலைந்துரும். நான் ஒரு புது ஆத்மா உடையவனா, புது ஜீவனுடையவனா நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிப்பேன், அந்த தேவனிடத்தில் பிரவேசம் அப்படிங்கிறார். இந்த இதில் தான் அவர் சொல்லிட்டு வர்றார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நாம்
தைரியமாய் இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த புதிய சரீரத்தில் அந்த மாறக்கூடிய அந்த காரியங்களை அவர் விவரித்து பேசுகிறார். இப்படி நம்முடைய ஆவியிலும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு நாட்கள் கடந்து செல்கிறது. ஆனால் என்னுடைய இருதயத்திலேயோ நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் புதிதாக்கப்படணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனது புதிதாகணும். அதில் 17 சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகுது. இதுதான் காரியம். நம்ம எந்த கூடாரத்தில் குடியிருக்குங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம ஒரு குடிசையில் குடியிருந்தாலும் நம்முடைய ஆவியில் ஒரு புதுப்பிக்கப்படுதல், நம்ம கீத்து விட முடியாத ஒரு கொட்டாயில் நம்ம குடியிருந்தாலும், படுதா போட்டு குடியிருந்தாலும் நம்முடைய ஆவியில் புதுப்பிக்கப்படுதல், நம்முடைய ஆவி கள்ளம் கபடற்றதாய் கிறிஸ்துவின் சாயலுடையதாய், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆண்டவரே ஒவ்வொரு நாள் இந்த புது சிருஷ்டி எனக்கு நடைபெறணும் ஆண்டவரே, என் ஆவியில், என்னுடைய மனதில், என்னுடைய ஆத்மாவில் நடைபெறணும் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் வாஞ்சிப்போம். அதுதான் அந்த நித்தியமான வீடுகளில் நாம் பிரவேசிப்பது, அந்த பரலோகத்தில் நாம் குடியிருப்பது. இப்படி நம்ம பிரவேசிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய இருதயத்தில் உண்டான சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 32ஆம் பக்கம். 28லிருந்து 32 வரைக்கும் வாசிங்க ஒருத்தங்க மைக்கில். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் பேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறாங்க. ஒரு உவமையை சொல்லி அவர்களோடு உரையாடுறார். 2 மனுஷர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த குமாரனிடத்தில் வந்து முதலாவது 28ல், ஆகிலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, மூத்தவனை பார்த்து ஒரு வேலையை சொல்கிறார். நீ இன்னைக்கு போய் நம்முடைய தோட்டத்துக்கு நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மனுஷன், அந்த குமாரன் என்ன சொல்கிறான்னா, அதற்கு அவன் மாட்டேன் அப்படிங்கிறார். நான் போக மாட்டேன், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நான் கேட்க மாட்டேன், நான் போகல அப்படிங்கிறார். இப்போது 2 வார்த்தை, நீ போறியா போகல அப்படின்ட்டு அவர் அதோடு விட்டுறார். அதே மாதிரி இளைய குமாரனிடத்திலையும் வந்து சொல்கிறார். அந்த இளைய குமாரன் என்ன சொல்கிறான்னா 30ல், இளையவனிடத்தில் அவன் வந்தபோது அப்படியே சொன்னான். அதற்கு அவன், நான் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகல. இதில் என்ன நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மூத்தவனிடத்தில் அவர் வந்து சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், நான் மாட்டேன், நான் போகலை அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் தகப்பனுடைய அன்பை புரிகிறான், தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறான், விளங்கி கொள்கிறான். அவருடைய வார்த்தையை, அவருடைய மனதை அவன் என்ன செய்கிறான்னா நாளடைவில் புரிந்துக்கிறான். புரிந்துட்டு என்ன செய்கிறான்னா, அவன் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்படுறான்.
தகப்பன் இவ்வளவு நமக்கு செய்தாரு, இவ்வளவு உதவி செய்தாரு, ஆனால் நான் தகப்பன்கிட்ட போகலன்னு சொல்லிட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய இருதயத்தை என்ன செய்கிறான்னா யோசித்து பார்க்குறாரு, நிதானித்து பார்க்குறாரு. அவர் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு மனஸ்தாபம் வருது, மனஸ்தாபப்படுறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், அநேக சத்தியங்களை நமக்கு நல்ல தகப்பன்மார் போதிக்கிறாங்க. இந்த தகப்பன் போலவே அநேக தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய தகப்பன்மார் நமக்கு போதிக்கிறாங்க. ஆனால் நம்மளோ வார வாரம் கேட்குறோம் அல்லது தினந்தோறும் கேட்குறோம், கேட்டுட்டு அதை தியானிப்பதில்லை, அதை நமக்குன்னு எடுத்துக்கொள்வதில்லை. இந்த மனுஷன் முதல்ல போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா அதை யோசிக்கிறான். அவனுக்கு என்ன இருதயம் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அவன் நல்ல இருதயம் உடையவன். இந்த விதை விதைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை தியானித்து யோசித்து. அந்த மத்தேயு 13 நம்ம அதை வாசிக்கிறோம். மத்தேயு 13:22 வசனம் வாசிங்க. 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். என்ன சொல்றாருன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் ஒரு நல்ல மனுஷன் ஒரு தகப்பனுடைய வார்த்தையை, கடவுளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறான் அல்லது அதை கேட்குறான் காதில். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தகப்பன்மார்கள் சொல்கிற வார்த்தையை கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உணர்றாங்க. நல்ல மனுஷன் வசனத்தை உணர்றாங்க, தியானித்து பார்க்குறாங்க. தகப்பன் சொல்லிட்டு போயிட்டார், நான் முடியாதுன்னு சொல்லிடுறார். சொன்னதுக்கப்புறம் அவர் யோசித்து பார்க்குறார். அந்த யோசித்து அதில் நிலைத்து அதை ஜீர்ணிக்கம் பண்ணுறது தான் நல்ல இருதயத்துக்கு ஒப்பாக முடியும். சில விஷயங்களை நமக்கு கடந்து வருது, சில வார்த்தைகள் நம்மளை நோக்கி சொல்லப்படுது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை நிதானித்து பார்க்கணும். அது அப்படியே கடந்து போயிடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. நம் நிதானித்து யோசித்து அதில் நாம் மனம் திரும்பணும். அவன் என்ன செய்தானா மனஸ்தாபப்பட்டான். அந்த வார்த்தை எனக்கு ஆழமாய்ப்பட்டது. என்னன்னா, அவன் மனஸ்தாபப்பட்டான். அந்த தகப்பனுடைய அன்புக்கு, தகப்பனுடைய வார்த்தைக்கு, தகப்பனை கனப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்கிறானா அவன் மனஸ்தாபப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவரே என்னுடைய செயலோ என்னுடைய வார்த்தையோ அல்லது என்னுடைய காரியமோ உம்மை துக்கப்படுத்திட்டோ, ஆண்டவரே உமக்கு துக்கத்தை உண்டு பண்ணிட்டோ, அல்லது உம்முடைய இஷ்டத்துக்கு உம்முடைய வார்த்தைக்கு மாறான காரியத்தை நான் செய்திட்டனோ, நான் உணராது இருக்கிறனோ, அப்படிப்பட்ட இருதயம் மன துக்கம் நமக்கு உண்டோ, அந்த மனஸ்தாபம் நமக்கு இருக்கா? அந்த மூத்த குமாரன் அதை தான் உணர்ந்தான். ஆண்டவரே நீ சொல்லிங்க, ஆனால் நான் கேட்கல, இந்த நேரத்தில் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டான். உண்மையான மனம் திரும்புதல் எதில் இருக்குன்னா, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் மனஸ்தாபப்பட்டு தன்னை உணர்ந்து பார்ப்பதில் தான் இருக்குது. கோவப்பட்டுறோம், விழுந்துடுறோம், ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மனம் இல்லை, அந்த செஞ்ச செயலை மூடி மறைப்பதற்கு அல்லது நம்முடைய உணராது இருக்கிற இருதயத்துக்கு அப்படியே மழுப்புறோம், அப்படியே மழுப்புகள். அப்படி அல்ல, அப்படி தேவன் விரும்பலை, அப்படி தகப்பன் விரும்பலை. இவன் என்ன செய்கிறானா அந்த சொன்ன வார்த்தைக்கு மனஸ்தாபப்படுறான். இதுதான் நல்ல இருதயம். நமக்கு இந்த இருதயம் வேணும். நமக்கும் நம்முடைய வாழ்நாளில் ஆண்டவரே நான் பேசினது குறிச்சோ செய்ததை குறிச்சோ நான் வாழ்ந்த விதத்தை குறிச்சோ நான் மனஸ்தாபப்படுற ஆண்டவரே, தகப்பனே நான் மனஸ்தாபப்படுற ஆண்டவரே, நான் உணர்ற ஆண்டவரே. இது எதுக்குன்னா
அந்த தகப்பனுடைய தோட்டத்தில் தகப்பனுக்கு ஆண்டவரே நான் பிரியமாய் வாழும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி தான் ஆண்டவர் அந்த சம்பவத்தை என்ன சொல்கிறாருன்னா, பாவியிலும் அதில் வாசிக்கிறோம், ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. இவங்க யாருன்னா பாவிகள், இவங்க யாருன்னா வேசிகள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனஸ்தாவப்படுறாங்க, தன்னுடைய நிலைமை குறித்து மனஸ்தாவப்படுறாங்க. ஆனால் பரிசேயர்களோ சதிசேயர்களோ அதை குறித்து கொஞ்சமே நினைக்கவே இல்லை. அவங்களுடைய இருதயத்தில் கர்வம் இருந்தது. நாங்கள் சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து அவங்களுக்கு எப்படின்னா ஒரு இருதயத்தில் ஒரு பெருமை இருந்தது. ஆனால் அந்த பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அதுதான் ஒரு மூத்த குமாரனை கூப்பிட்டு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்புறது. ஆகாப் தன்னை தாழ்த்தினான். எப்படி தாழ்த்தினார்னா, அந்த நேரத்தில் மட்டும் தாழ்த்தினான். வார்த்தை மட்டும் தான் தாழ்மை, ஆனால் செயலோ பெருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட இருதயம் இருக்கான்னு பாருங்க, நம்மளை யோசிச்சு பார்ப்போம். வார்த்தையில் மட்டும் நம்மளை தாழ்த்துறது, ஆனால் செயல் எல்லாமே பெருமையாக இருக்கிறது. அப்படி இருக்க வேணாம். ஆகாப் அப்படிதான் தன்னை தாழ்த்தினான். ஆகாப் தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயோங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார் ஆண்டவர், உன் நாட்கள் அது நடக்காது, உன் குமாரனுடைய நாட்களில் நடக்குன்னு ஆண்டவர் சொல்வார். அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அவன் மனுஷன்? உண்மையான மனம் திரும்புதலாக இருந்தா அவன் மனஸ்தாவப்பட்டு கெஞ்சி ஆண்டவர்கிட்ட அவன் தன்னை தாழ்த்தி அவன் நடைமுறை வாழ்க்கையில் அதை செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த இருதயம் அவனுக்கு இல்லை. அப்படி நமக்கு இருக்க வேண்டாம். இவன் இந்த மனுஷன் தான் மனஸ்தாவப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி தான் நம்முடைய இருதயம் இருக்கணும். அந்த மனஸ்தாபம் உள்ளவர். மனஸ்தாபமெல்லாம் நம்ம எப்போ படுறோமோ நம்முடைய பரம தகப்பன் என்ன செய்கிறார்னா நம்மளை அள்ளி வாரி அணைத்து கொள்கிறார். அப்படி மனம் திரும்புகிற மனுஷனுக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா அணைத்து கொள்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நல்ல தகப்பனாக இருக்கிறார். பவுல் சொல்லும்போது பாவிகள் நான் பிரதான பாவி, மனஸ்தாபப்படுறார். அப்படி உள்ளவங்களை அவர் அணைத்து கொள்கிறார். அவருடைய சமூகத்தில் நான் வரும்போது ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு தகப்பனுக்கு விரோதமாய் ஒரு குமாரன் பல தவறுகள் செய்து தகப்பனை விட்டு வெகு தூரத்தில் போயிட்டான். அப்போ அங்கே போய் தகப்பனுடைய இருதயத்தை, தகப்பனுடைய அன்பை சூழ்நிலையில் உணர்றான். பல வருடங்களுக்கு அப்புறம் தகப்பனை குறித்து அவன் உணர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறான். அப்பா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு இனிமேல் பிரியமாக இருக்க வாழ விரும்புகிறேன், நான் மனஸ்தாபப்படுறேன், நான் செய்த எல்லா செயலுக்கும் நான் துக்கப்படுறேன், நான் இப்போ மனம் திரும்புகிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு ஒரு தபால் எழுதுகிறார். அந்த தபாலுக்கு தகப்பனார் பதிலும் எழுதுகிறார். அந்த தபால் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, நான் வருவேன், நம்ம வீட்டுக்கு நான் வருவேன், இத்தனாம் தேதி நான் வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு தபால் போடுங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னென்னா, நம்முடைய வீட்டு மேலே ஒரு வெள்ளைக்கொடியை மட்டும் காட்டிடுங்க, வெள்ளைக்கொடியை கட்டி வச்சுருங்க. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அந்த பாதையில் ட்ரெயினில் தான் நான் வரணும், ட்ரெயினில் நான் வரும்போதே அந்த கொடியை நான் பார்த்துட்டு நீங்கள் என் மீது என்னை நேசிக்கிறீங்க, என் மேலே அன்பாக இருக்கிறீங்க, நான் புரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன், அந்த தம்பி அப்படி எழுதியிருக்கிறார். அதுக்கு அந்த தகப்பனார் உன்னை ஏற்றுக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், நீ வான்னு சொல்லி அவருக்கு பதில் அனுப்புகிறார். இதே மாதிரி அவர் வர்றார். வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீடு வரைக்கும் அவர் இறங்கி வீடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் வெள்ளைக்கொடி இருக்குது. தகப்பனுடைய இருதயத்தில் பூரிப்பு, தகப்பனுடைய இருதயத்தில் சந்தோஷம். இப்படி தான் நம்முடைய பரம தகப்பனும் இருக்கிறார். மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி நம்மளை ஆராய்ந்து பார்த்து கடவுளுடைய வார்த்தையை நிதானித்து வாசித்து இதை நேசித்து இதுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய தகப்பனுடைய இருதயம் அவ்வளவாய் சந்தோஷமாக இருக்குது. உணரணும், ஆண்டவரே நான் அதை வாசிக்கிற ஆண்டவரே, இதை நேசிக்கிற ஆண்டவரே, இதை கை கொள்ளும்படி நான் பிரயாசப்படுற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வாசிப்பது, இதை நேசிப்பது, இது கை கொள்ளுவது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதெல்லாம்
ஒரு 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 சம்பவத்தை நான் வாசிக்கிறேன், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அது என் இருதயத்தோடு ஒன்றித்து போகுது, அது என்னை உணர்த்துது. ஆண்டவரே இதை நான் கைக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் பலவீனனா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ வேணா நான் கைக்கொள்ளாதவனா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே வரும் நாட்களில் நான் கைக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே. தகப்பனே உம்மிடத்தில் நான் மனஸ்தாபத்தோடு மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்துடுறேன் ஆண்டவரே. அப்படி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார்னா, மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் என்ன செய்கிறார்னா இறங்குகிற தகப்பனாக இருக்கிறார். சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, 103ஆம் சங்கீதம் 103 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தை! கடவுள் தேவன் யார் அப்படின்னா, அவர் என்னுடைய சொந்த தகப்பன், அவர் என்னுடைய அப்பா. தேவன் யாருன்னா என்னுடைய அப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போலவே, தகப்பன் தன் மீது தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குறது போலவே, பாதை பூரா அந்த வெள்ளக்கொடி கட்டியிருக்கிறது போலவே தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். தகப்பனை போலவே அவர் இறங்குகிறார். அதான் நம்முடைய பரலோக தகப்பன். அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் மனஸ்தாபப்பட்டு உணர்ந்து அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறானா, நான் போகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்த நாளில் நான் செஞ்சதை விட, ஆண்டவரே கடந்த வருஷத்தில் நான் இருந்ததை விட, ஆண்டவரே சென்ற நாட்களில் என் தோல்வியான நாட்களை விட, ஆண்டவரே இப்போ நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி உம்முடைய தோட்டத்தில் நான் வேலை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய இஷ்டத்துக்கும்படி உம்முடைய விருப்பத்தின்படி இப்போ நான் பணி செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நாட்களை செய்ததை விட இப்போ நான் உன் மன விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி தான் அந்த மனஸ்தாபப்பட்டான், இப்படி தான் அவன் அந்த வேலையை செஞ்சுருப்பான். அவன் அந்த தோட்டத்தில் எப்படி செஞ்சுருப்பானா, ஒரு பணிந்த இருதயத்தோடு, ஒரு நொறுங்குண்ட ஆவியோடு அந்த தோட்டத்தில் அவன் வேலை செய்திருப்பான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பணிந்த இறுதி ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணிந்த இறுதி ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தில் ஆண்டவரே. தகப்பனே என்னுடைய இருதயம் கரடு முரடு ஆண்டவரே, பள்ள மேடு குறுக்களும் முள்ளும் இப்படிப்பட்டதாக இருக்கு ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து நான் அறிக்கையிட்டு என்னுடைய இருதயத்தை கழுவிக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை ஊற்றிக்கொள்ள உம்மிடத்தில் சுத்திகரிக்கப்பட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு நல்ல மனஸ்தாபத்தோடு மனம் திரும்புகிற இருதயத்தோடு நான் வாழணும் ஆண்டவரே. யோபு குறித்து நான் வாசிக்கிறோம், 42 வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு வசனத்துக்கு இடையிலேயே தேவனுடைய அந்த சமூகத்தை அவர் எப்படி உணர்றார் பாருங்க. ஒரு வசனத்தின் இடையிலேயே யோபு 42ஆம் அதிகாரம் 42:1 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இங்க வாசிக்கிறோம். இந்த 41 ஆண்டவர் பேசுறார், ஒவ்வொரு சம்பவத்தையும் குறித்து பேசிட்டு வர்றார். இப்போ 42 யோபு ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் சொல்றார், ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் பேசுறார். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாது, இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு வர்றார்.
அறிவில்லாமல் ஆலோசனை மறைப்பது இவன் யார்? தன்னை குறித்து சொல்றார். இவன் யார்? ஆகினால் நான் எனக்கு தெரிந்ததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். ஆண்டவரே, இப்போ நீங்கள் எனக்கு செவி கொடுங்க, அப்போது நான் பேசுவேன். நீங்கள் எனக்கு செவி கொடுங்க அப்படிங்கிறார். நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் அப்படிங்கிறார். 5 வாசிக்கிறோம். என் காயத்தினால் உம்மை குறித்து என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால் இப்போ கேள்விப்பட்டேன். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லிட்டு வரார். 5வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர் பார்க்குறார், ஆண்டவரை தரிசிக்கிறார். ஆண்டவருடைய சமூகமோ, ஆண்டவருடைய அந்த பிரசன்னமோ அவர் உணர்றார். 4 வரைக்கும் அவர் சொல்றார். 5 என்ன சொல்றாருன்னா, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். காதில் கேட்டேன், சொல்லதை வச்சு நான் கேட்டேன். எப்படி அந்த தகப்பனுக்கு, அந்த மூத்த குமாரனுக்கு எப்படி காதில் சொல்லப்பட்டதோ அதுபோல இவருக்கு காதில் வார்த்தைகள் கேட்குது. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே கேட்கப்படுது. இதே மாதிரி நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஜெபிக்க போகிறோம், ஒரு வேதத்தை வாசிக்கிறோம், அல்லது ஒரு செய்தியை கேட்குறோம். கேட்டதுக்கு பின், கேட்டதுக்கு முன், கேட்டதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் கரடாக இருக்கலாம், நம்முடைய இருதயம் முரட்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம், அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போனதுக்கப்புறம், தேவனோடு இடைப்பட்டதுக்கப்புறம், தேவன் நம்மிடத்தில் இடைப்பட்டதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறானா, நான் காதில் கேட்டேன், இப்போதோ என்னுடைய கண் உம்மை காண்கிறது. ஆண்டவரே, இப்போ நான் உம்முடைய சமூகத்தை நான் உணர்ற ஆண்டவரே, உங்களை பார்க்குற ஆண்டவரே. நான் இப்போ காதுனால் அல்ல ஆண்டவரே, என் கண்ணே பார்க்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன ஆகினால், இப்போ தேவனை கண்ட அவன் மனுஷன் என்ன சொல்கிறான்னா, ஆகினால் நான் என்னை அருவருக்கிற ஆண்டவரே, என்னை நானே அருவருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, என் நிலைமையை பார்த்து நான் அருவருக்கிற ஆண்டவரே, என் இருதயத்தை பார்த்து நான் அருவருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், சாம்பலிலும் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாவப்படுற ஆண்டவரே, மனஸ்தாவப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து இப்படி நடந்தது விதங்களை நினச்சி, நான் செஞ்சதை நினச்சி நான் மனஸ்தாவப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மன்னிங்க, தகப்பனே என்னை மன்னிங்க, உங்களை நான் சரியாக இப்போ பார்த்துட்டேன் ஆண்டவரே. 42 வரைக்கும் அவர் சரியாக பார்க்கல. 42:6 அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, இப்போ நான் உங்களை சரியாக பார்த்துட்டேன் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நாட்கள் நாம் சரியாய் தேவனை பின்பற்றாத நாட்கள், சரியான காரியத்தை நாம் செய்யாத நாட்கள், அதை விட்டுருவோம். ஆண்டவரே, இப்போ நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, மனஸ்தாவப்படுற ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் திரும்பி வர்ற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மனஸ்தாபத்தோடு அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லும்போது என்னென்னா, அவருடைய வாயில் தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை. 1:27 நினைக்கிறேன். அந்த 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1:22. இவையில் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லா சொத்தும் 2 நாளில், ஒரே நாளில் எல்லாம் சூறையாடப்பட்டுட்டு, ஆனாலும் ஆண்டவர் குறித்து அவர் எந்த குறையும் சொல்லலை, எந்த முறுமுறுப்பு இல்லை. இப்படிப்பட்ட மனுஷன்தான் என்ன செய்கிறாருன்னா, அவர் நான் மனஸ்தாவப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே சொன்னார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகிறவன். ஸ்டாப்பில் இருக்கிறார், நீதியில் நேர்மையில்
தேவனுடைய சுபாவத்தில், தான தர்மங்களில், எல்லாத்துலேயும் எப்படி இருக்காருன்னா தேவனுடைய சமூகத்தோடு ஒன்றித்து இருக்கிறார். அந்த மனுஷன்தான் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரே நான் என்னை அருவருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் தூசி ஆண்டவரே, ஆண்டவரே நான் சாம்பலில் உட்காரதான் நான் லாய்க்கு ஆண்டவரே, நான் சாம்பலில் உட்காரதான் லாய்க்கு, ஆனால் சிங்காசனத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஆண்டவரே. நம்முடைய ஆவியில் நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? சிங்காசனமா சாம்பலம்? ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காரணும். அவர் அது செய்கிறார். ஆனால் அவர் சிங்காசனம் தான் அவருக்கு காத்திருந்தது. ஆனால் அவர் என்ன செய்யறான்னா, நான் சாம்பலில் உட்கார ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவன் மனஸ்தாவப்பட்டான், ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசித்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த மூத்த குமாரன் செய்ததை போல மனஸ்தாவப்பட்டு ஆண்டவரை நாம் பின்பற்றும்படி, மனம் திரும்பும்படி, பாவிகளும் அந்த வேசிகளும் அதை செய்தாங்க. அவங்க யோவான் ஸ்தானகன் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்றாங்க, அவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்தாங்க. பரிசேயர்களாகி உங்களுக்கோ அது மனசே இல்லை, வார்த்தையே அப்படின்னா அந்த வார்த்தையே அவங்க கேட்கல. இப்படி நம்ம இருக்க வேணாம். ஆண்டவரே நம்மளை உணர்வோம், மனம் திரும்புவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து மனம் திரும்பி நல்ல இறுதித்தை பெறுவோம். அப்படி உணரவங்க தான் என்ன செய்வாங்கன்னா 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுப்பாங்க, வாழ்க்கையில் பலன் கொடுப்பாங்க. அப்படி நம் பலன் கொடுப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மிகவும் உணர்வுள்ளவனாய் இருந்தேன். மத்தேயு 21, 28, 29, 30 வசனத்தில் ஆகினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு நீ என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து கேட்டோம். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரு தவறும் செய்யாதவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சரி பண்ணக்கூடிய எந்த காரியமுமே இல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையுமே அவர் சரியாய் செய்தார். இயேசுவானவர் வாக்கிலும் செய்கையிலும் தேவனுடைய வல்லமையிலும் அவர் ஒரு வல்லமையுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பேசினதை குறித்து பின்பு மனஸ்தாபப்படவோ ஐயோ தப்பாக பேசிட்டோம்னு சொல்லாத ஒரு நபராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் ஒரு பூரண சர்க்குணர். அவர் ஒரு தடவை கூட அவர் பாவம் செய்யவே இல்லை. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டார். தன்னுடைய ஓட்டத்தை அவர் ஓடி முடித்து விட்டார். நாமும் அநேக சூழ்நிலைகளில் நாம் கேட்டோம், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். அதனால தான் அவர் பரிசுத்த ஆவியான, அதனால தான் அவர் எந்த பிசகுமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நாம் அநேக சூழ்நிலைகளில் எப்படி பேதுரு இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து நடக்கும் பொழுது அவன் சரியாய் நடந்தான். ஆனால் புயலையும் கடலையும் பார்க்கும் பொழுது அவன் கீழே விழுந்து விடுகிறான். இப்படி தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வாழ்கிற நமக்கு
அநேக சூழ்நிலைகளில் நம்மிடத்தில் கேட்டோம், அதாவது மனுஷிய ஆத்மீக வல்லமை அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஆத்மீக வல்லமை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய வல்லமை. பிசாசானவன் வந்து ஒளியின் வேஷம் தரித்திருக்கிறான். அவன் வந்து பிரதர் தான் சொல்லுவாங்க, ஒரு பொன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பவுனை போலவே ஒரு டூப்ளிகேட் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு டூப்ளிகேட் இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை போலவே அந்தி கிறிஸ்து, அதாவது ஒரு டூப்ளிகேட். அவர் எவ்வளவு வல்லமை அவர் வந்து கிரியை செய்கிறாரோ, அற்புதம் செய்கிறாரோ, அதே போல் அற்புதங்கள் பிசாசானவனும் செய்வான். அப்போ இதை எப்படி நம்ம இனம் கண்டுபிடிக்கிறது? அதில் இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் வேத வார்த்தைகளை நாம் கவனமாய் வாசிக்கவில்லை என்றால், வேத வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரம்பாதிருந்தால், கண்டிப்பாக நாமளும் அவர்கள் போன போக்கில் நாமளும் வஞ்சிக்கப்பட்டு போயிட முடியும். நாம் பார்க்குறோம், நம்முடைய சபைகளில் தான் இப்படிப்பட்ட கூச்சல், குழப்பம், ஆடுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இல்லை. வெள்ளி சபைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட பாட்டையே திரும்ப திரும்ப 10 ட்ரிப்பு போடுவாங்க, பாட சொல்லுவாங்க, பேசினத்தையே செய்ய சொல்லுவாங்க. அவங்களுக்கு உணர்ச்சி பொங்க ஆடுறது வரைக்கும் அப்படியே பார்த்தோம்னா எல்லாருமே ஆடுற அளவுக்கு உணர்ச்சி பொங்கும்படி அவர்களுடைய ஆட்டம், பாட்டு, அவருடைய சத்தம் என்னமோ பரலோகத்தில் இருந்து தேவன் இறங்கி வர்றது போல் அவருடைய கோஷங்கள். இந்த கேட்டோம் இல்லையா, அந்த எலியாவும் அந்த மனுஷர்களும் வந்து அவர்கள் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் வந்து வானத்திலிருந்து அக்னி வரும்படி அவர்கள் கூச்சல் போட்டார்கள், தங்களை கீறிக்கொண்டார்கள். எவ்வளோ காரியம் நடந்தது, ஆனாலும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஆனால் எலியாவோ தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டு அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான். வானத்திலிருந்து அக்னி இறங்கி பட்சித்தது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை முறை குதித்து ஆடியும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. போல் இந்த நாட்களில் நம்ம கண்களுக்கு தெரியல, நாம் வேறு ஒரு சபைக்கு போனதில்லை, அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நம்ம வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் எவ்வளவு தரிசனம் கண்டோம், எவ்வளவு அற்புதம் கண்டோம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற சபைகள், போதகர்கள், விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் நாம் கேட்டது போல் ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்திருக்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டிகளோடு படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திரும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் அப்படின்னு இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆவியானவர் நம்மளில் இருக்கும் பொழுது இது என்ன ஆவி அப்படிங்கிறத நாம் பகுத்தறிந்து தேவன் நம்மோடு பேச முடியும். அதனால் வரப்போகிற நாட்களில் எவ்வளவு கொடிய வஞ்சகமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியுள்ள
தெளிந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நான் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம எச்சரிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு புத்தி சொல்கிறவராக இருக்கிறார். அதனால் வரப்போகிற நாட்களில் நாம் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் துதியின் விளையும் போது கேட்ட அந்த பகுதியை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நாம் பூமியிலே நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே நமக்கு வெளியரங்கமான வீடுகள் உண்டு. அதே மாதிரி நம்ம சரீரத்திலும் ஒரு வீடு இருக்கிறது. இந்த சரீரத்திலே குடியிருப்பதற்கு இந்த சரீரத்திலும் ஒரு வீடு இருக்குது. இப்போது இந்த சரீரத்தில் இருக்கிற வீட்டிலே நம்ம குடியிருக்கிற நமக்கு வியாதி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நோவு, அதாவது ஒரு இருதயத்தில் உண்டான சில காரியங்கள் நடக்கும்போது சில பிரச்சனைகள் உண்டாகுது. நாம் கேட்டது மாதிரி சில காரியத்தை மதினமாய் முட்டாள்தனமாய் நாம் செஞ்சிடறோம். பின்னாடி ஒரு மனஸ்தாபப்படுறோம். சில பேர் மனஸ்தாபப்படுறதில்ல, செஞ்ச காரியத்தை குறித்து செஞ்சது சரிதான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் செஞ்சதை குறித்து மனஸ்தாபப்படுறாங்க. சில பேர் ஐயோ நான் அப்படி பேசினது தப்பு, நான் சொன்னது தப்பு, நான் நடந்தது தப்புன்னு சொல்லி மனஸ்தாபப்படுறாங்க. அதனால் இந்த முழு உலகத்தில் மன்னிப்பே கேட்காத ஒருத்தர் யாருன்னா அது இயேசு என்ற ஒரு நபர் மட்டும்தான். சரி செய்ய அவரோட பேசின வார்த்தை செஞ்சதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா எல்லாமே சரியாக சொன்னவர் இயேசு என்ற ஒரு நபர் மாத்திரம்தான். அவர் சரியாய் பேசினார், சரியாய் நடந்தார், சரியாய் செய்தார். ஆகையினால பின்னாடி அவர் மனஸ்தாபப்படுவதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் எத்தனையோ தடவை முட்டாள்தனமாய் மதீனமாய் பார்த்துடுறோம், அல்லது செஞ்சிடுறோம், சொல்லிடுறோம், யோசிச்சிடுறோம். அப்படி அநேக தடவை நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை பெசகு பண்ணிடுறோம், தப்பாயிடுறோம். இப்படியே காரியம் கண்ணாப்புண்ணான்னு ஆகிடுது. இந்த கூடாரத்தில் இந்த சரீரத்தில் செஞ்சிடறோம். ஆனால் தேவன் ஒரு தவணை கொடுக்குறாங்க நமக்கு. என்ன தவணை கொடுக்குறாங்கன்னா, சீக்கிரம் நீ சரியாயிடு, நல்மனம் பொருந்து, உன்னை சரி செஞ்சிரு, உன்னை தாழ்த்திருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த தவணை கொடுக்கும்போது உடனே என்னை தாழ்த்தி நான் மனஸ்தாபப்பட்டு உப்புரவாயிடணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும். நம்ம தவறு செஞ்ச நேரம் இந்த கேப்பொலி நிறைய ஆகிடக்கூடாது. உடனே சீக்கிரமே நான் மனம் புரிஞ்சிடணும், மனம் தாழ்த்திடணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டணும். அல்லது என்னுடைய எதிராளி வழியில் இருக்கும்போதே நான் சரி செய்ய உடனே முற்பட்டணுமே தவிர அது தூரம் விட்டுறக்கூடாது. ஆகையினால இந்த பூமி நாட்டில் நம்ம சரீரம் இருக்கிறதுல நம்ம இருக்கிறோம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். ஒரு சரீரத்தில் நம்ம எல்லாருமே குடியிருக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்தில் குடியிருக்கிற நாம் இந்த பூமியில் 3 விதமாக இந்த சரீரங்களை தேவன் சிருஷ்டிச்சிருக்காங்க. ஒன்று வெளியரங்கமான இருக்கிற இந்த சரீரம். 2வது உணர்வு சம்பந்தப்பட்ட, ஆத்மாவை சம்பந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக ஒரு ஆவிக்குரியவர்களாய் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா தேவன் இந்த பூமி நாட்களில் மனுஷனை ஆவி, ஆத்மா, சரீரம் 3 விதமாய் மனுஷனை தேவன் சிருஷ்டித்தாங்க. முந்தின ஆதாம தேவன் அப்படி தான் சிருஷ்டித்தாங்க. ஆனால் அவனை சிருஷ்டிக்கப்படும்போது அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பலம் இருந்தது. அதே நேரத்தில் தேவனோடு ஒரு தொடர்பு இருந்தது. ஆவியானவரோட கூட அவனுக்கு ஒரு ஜீவன் இருந்தது, தொடர்பு இருந்தது. வெளியரங்கமாய் சரீரமும் இருந்தது. ஆனால் இதை பார்த்து பிசாசு பொறாமை அடைகிறான். அவனுக்கு ஒரு வல்லமை இருந்தது, ஆத்மாவிலே ஒரு வல்லமை இருந்தது.
அந்த வல்லமையை கொண்டு இந்த பூமியிலே அவன் ஏராளமாக எண்ணி முடியாத காரியங்களே செய்கிறான். மிருகங்களுக்கு பெயரிடுறான், கடலில் வாழ்கிற மிருக ஜீவன்களுக்கு அதுக்கு பேரிடுறான், வானத்தில் பறக்கிற அந்த பறவைகளுக்கு பேரிடுறான். இதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. தேவன் அப்படி தான் படைச்சாங்க. இன்னொன்று, அவன் தேவனை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து கொண்டு வாழணும்னு அவனை விரும்பினாங்க தேவன். ஆனால் காரியம் என்னாச்சுன்னு சொன்னால், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது இப்பொழுது தேவனோடு கூட ஒரு உறவு துண்டாக்கப்பட்டது. அது அவனுடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவித்தது. என்ன மரணம்னாக்கா, அவன் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல், தேவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் ஐக்கியம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விட்டான். ஆனால் இப்பொழுது அவன் ஆத்துமாவின் வல்லமையோடு அவன் இருக்கிறான் இந்த பூமியில். பிசாசு சொன்னான், நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாட்களிலே தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பித்தான். பிசாசுடைய தந்திரம் எப்பொழுதுமே, இன்னைக்கு இருக்கிற மந்திரங்கள், மாயாஜாலங்கள் எத்தனையோ உலகத்தில் இருக்குது, எல்லா மதங்கள்லையும் இருக்குது. நீ தேவனை போல இருக்கலாம், கடவுளை போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணிச்சுனாக்கா, அவனுடைய ஆத்மாவில் ஒரு வல்லமையை இருக்கு இல்லையா, அது தேவன் தான் கொடுத்தார் அந்த வல்லமையை. ஆனால் பிசாசு அந்த வல்லமையை பயன்படுத்துகிறான். பிசாசு இந்த வல்லமையை பயன்படுத்தி மனுஷரை அழிக்கிறான் பிசாசு. ஆனால் தேவனோடு கூட ஒரு உறவு துண்டாக்கப்பட்டு அவன் மரிச்சிட்டான். அந்த ஆவி மரிச்சிருச்சு. அவன் தேவனோடு கூட உறவு இல்லை, அவனுக்கு உறவு இல்லை. ஆனால் அவனுக்கு ஆத்மாவில் ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை பயன்படுத்தி பிசாசானவன் தேவனை விட்டு தூரப்படுத்தி அவனை தன்னுடைய சிந்தையில் பெரிய ஆளாக்கி அவன் பெரிய காரியங்கள் இந்த பூமியிலே செய்து ஜனங்களை ஏமாற்றுகிறான். மனுஷன் பிசாசு பின்பக்கமாக இருந்து மனுஷனை பெருமையாக்கி ஏமாற்றுகிறான். இது ஆதியிலே அந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, அவன் தேவனோடு கூட இருந்த தொடர்பு துண்டாக்கப்பட்டு மரித்த நிலைக்கு போய்விட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த இந்த ஆத்தும வல்லமை என்னாச்சுனாக்கா, அவனுக்குள்ளே அது சாகலை, அது பதுங்கி இருக்கிறது. அது பதுங்கி இருந்து அவர் என்னவாச்சுன்னா, அதோட மனுக்குல வர்க்கமே என்னாச்சுனாக்கா, ஒரு அக்கிரமத்தால் பாவத்தால் மரித்து விட்டது. தேவனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் மரித்து விட்டது. ஆனால் அந்த ஆத்ம வல்லமையோடு மனுஷன் இருக்கிறான். அது அவனுக்குள்ளே அது என்னாச்சுன்னா பதுங்கி இருக்கிறது. அந்த பதுங்கி இருக்கிற அந்த ஆத்மாவை பிசாசானவன் மனுஷனுடைய ஆத்மாவில் மறைஞ்சிருக்க வல்லமை எழுப்பி விடுகிறான். அநேக மதங்களில், அநேக மத தலைவர்களில் மாயஜாலங்களை பண்ணும்படிக்கும், மந்திரங்களை பண்ணும்படிக்கும் அவளை எழுப்பி விடுகிறான் பிசாசு. எழுப்பி விட்டு தன்னுடைய பார்வையில் ஒரு பெரிய ஆளாய் காணப்படும்படிக்கு இந்த உலகத்திலே ஜனங்களை எழுப்பி விடுகிறான். இது ஒரு சில வருஷங்களாக பிசாசான செய்துன்ற காரியம். ஒரு 10 லட்சம் ஜனங்கள் ஒரு 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 பட்டணத்தில் வாழ்வாங்கன்னா அதில் 2-3 ஜனங்கள் ஆத்மாவின் வல்லமையினால் காரியங்களை செய்து ஜனங்களை பிரமிக்க பண்ணுவார்கள். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிறது. இந்த பவுல் சொல்லுவார், எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் ஒன்று நாளுக்கு நாள் வெளியே வரணும்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, இந்த பூமி நாட்களில் உள்ளுக்குள்ளே இருக்கிற வல்லமை இருக்கு இல்லையா, அந்த வல்லமை எப்படி எந்த வல்லமைன்னு சொன்னாக்கா, ஆத்மாவே இந்த வல்லமை மரணத்துக்கு போகணும். ஆவியானுடைய வல்லமை இந்த ஆவியில் நான் தேவனோடு கூட ஒரு தொடர்பு கொள்ளப்படணும். நான் முந்தி சொன்னது போல் மரிச்சிட்டான். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் தொடர்புலாம் மரிச்சிட்டான் மனுஷன். தேவனோடு கூட ஒரு நல்ல தொடர்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அவர் தம்முடைய வல்லமையினால் என்னுடைய ஆவியில் ஒரு உயிர்மீழ்ச்சியை உண்டு பண்ணாங்க. இப்பொழுது அப்பா சொல்லி கூப்பிட முடியாத ஒரு உறவு எனக்கு கிடைத்தது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ எனக்கு அவ்வளோ நல்ல ஐக்கியம் கிடைத்தது. இதெல்லாம் இந்த பூமி நாட்களில் வாழ்கிற நாட்களில் தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக மனுகுலத்துக்கு கொடுத்தது. ஆனால் ஆத்மாவுடைய வல்லமையினால் இந்த மனு குலத்தை பிசாசான பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். அதில் ஒன்று தான் தரிசனம். தரிசனம், கனவு, சொப்பனம்,
இதில் எல்லாம் மனுஷன் கொடுக்குற ஒரு காரியம், இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் வருது. அதை நான் விவரித்து நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நிறைய காரியங்களை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு 6வது வசனம் வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, தரிசிச்சு நீ நடக்காத, நீ விசுவாசமாக நட. தேவனுடைய வார்த்தையை நம்பு, தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வை. அந்த வார்த்தையை நம்பினா நீ பெசக மாட்ட, வழி விலக மாட்ட. அதனால தான் திரும்ப திரும்ப நம்முடைய சபைகளில் தேவனுடைய வார்த்தையை கவனமாக வாசிங்க, கவனமாக படிங்க அப்படின்னு சொல்லுவோம். விசேஷமாக இந்த லீவு நாட்களில் படிக்கிற பிள்ளைகள்லாம் நீங்கள் தயவுசெய்து வேதத்தை கவனமாக வாசிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கண்ணு தெரியும் பொழுது நல்லா வேதத்தை நீங்கள் வாசிச்சிருங்க. ஒரு நாளைக்கு கண்ணு தெரியாத நேரம் வரும். அதனால் கண்ணு தெரியும் போதே நல்ல ஞாபக சக்தி இருக்கும்போது நல்லா நீங்கள் வேதத்தை புஸ்தகத்தை வாசிடுங்க. திரும்ப திரும்ப வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. நீங்கள் இந்த பெரிய ஃபோன், செல்ஃபோன், டச்சு செல் வச்சுருக்கிறவங்க ஆடியோ செய்தியாவது கேளுங்க. வேத புஸ்தகத்தை கவனமாக திரும்ப 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 கேட்டு நம்முடைய மனதில் தேவனுடைய வார்த்தையை பதிச்சு வச்சிங்கன்னா இந்த பூமியில் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆகையினால இங்கே அவர் சொல்கிறார், நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த பூமி நாட்கள் நீங்கள் விசுவாசிக்கலைன்னு சொன்னால் வேறு வழியாக எங்கேயோ திசை கட்டு போயிட முடியும், திசை கட்டு போக முடியும். ஆகையினால் இந்த வாழுகிற நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், விசுவாசித்து கீழ்ப்படியணும். அப்படி இல்லாட்டினா நான் வேறு பக்கமாக எங்கேயோ திசை திரும்பி நான் போயிட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக நம்ம சரீரத்தில் அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறாங்க. ஆவியானது அதாவது தேவனோடு ஒரு தொடர்பட்டதை மறிச்சிருச்சு. அதை எபேசியரில் வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தாருங்கிறத வாசிக்கிறோம். இது கல்வாரி சிலுவையிலே பிதாவோடு கூட நமக்கு ஏற்படுத்தின நிகழ்வு கிடையாது. இன்னொன்று, இந்த ஆத்மாவுடைய வல்லமை என்ன செஞ்சுனாக்கா, இது மனுஷனை தன்னை பெரிய ஆள் ஆக்கி அவனை தேவனை விட்டு தூரமாக்கி இந்த பூமியின் நாட்களில் அவன் கெட்டு வீணாக போகிறதுக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவின் வல்லமையினால் மனுஷன் என்னென்னலாம் காரியங்கள்லாம் செய்ய முடியும்னாக்கா நான் ஆச்சரியப்படுறேன். அந்த காரியங்களை குறித்து எவ்வளோ மந்திரங்கள், எவ்வளோ தந்திரங்கள், எவ்வளோ விதமான அந்த பிசாசுடைய கிரியில் மனுஷன் செய்கிறான். இயேசுவிடத்தில் பிசாசு வந்து சொல்லுவோம், இந்த கல்லை அப்பமாக்குங்கன்னு சொல்கிறான். இயேசுவுக்கு அந்த ஆத்தும வல்லம் இருந்தது கல்லை அப்பமாக்கும்படிக்கு. ஆனால் இயேசுவானவர் என்ன பண்ணல, ஒருபோதும் கல்லை அப்பமாக்கலை. ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தையே காமிச்சான் இயேசுக்கு. நீ மேலிருந்து கீழே குதின்னு சொன்னான், ஒரு மாய்ச்சாலம் பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் இயேசு அதெல்லாம் செய்யலை இந்த பூமி நாட்கள் வாழ்கிற நாட்கள்லாம். ஆகையினால் இயேசுவுக்கு ஒரு வல்லமை இருந்தது, ஆனால் அவர் ஒருபோதும் அந்த ஆத்துமாவின் வல்லமையை பயன்படுத்தலை. அதாவது தன்னுடைய இஷ்டத்தின்படி, தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் இந்த பூமியில் நடக்கலை. அவருக்கு நம்மை போல் ஒரு மாம்சமும் இரத்தமும் இயேசுவுக்கு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பூமி நாட்களில் அவர் சொல்லுவார், நான் சுயமாய் ஒன்றும் செய்யவதில்லை, பிதா என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம்தான் நான் கேட்டு செய்வேன் என்று சொல்கிறாங்க. அப்போது இந்த பூமியில் மனுஷனாக பிறந்திருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆத்தும வல்லமை இருக்குது. அந்த ஆத்மாவின் வல்லமே மரணத்திலே ஊற்றினார் இயேசுவானவர் ஊற்றினது போல். அதாவது என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம், நான் ஒன்று பேசணும், நான் ஒன்று செய்யணும், இதெல்லாம் என்னுடைய ஆத்மாவிலேருந்து வர்றது ஒன்று. தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவனுடைய வார்த்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எப்பொழுதும் நம்முடைய ஆவியும் கூட கலங்க அடிக்க முடியும். நம்முடைய ஆவியோட கலப்படத்தை உண்டு பண்ணி மாசை உண்டு பண்ண முடியும் பிசாசு. மாம்சத்தில் ஏற்கனவே விபச்சாரம், பொய், திருட்டு, ஏமாத்து, களவு, விபச்சாரம் இதெல்லாம் நிரம்பி இருக்கிறது. ஆவியிலும் தேவபக்தியின் வேஷமும் மாய்மாலமும் நடிப்பும் வஞ்சகமும் ஆவியில் அது உண்டு பண்ண முடியும். இதை நம்ம இனங்கண்டு பிடிக்கணும்.
இனம் கண்டு பிடித்து வேறு பிரிக்கணும். நாம் எப்படி நம்ம நெல்லையும் கற்காயும் எப்படி பிரிக்கிறோமோ அதே போல் வேறு பிரிக்கணும். அப்படி இல்லாட்டின்னு சொன்னாக்கா நித்திய வீடு நமக்கு ஒருபோதும் இல்லை. இந்த பூமியில் ஒரு நடிகனாய் மாய்மாலக்காரனாய் நம்ம மாறிட முடியும். ஆனால் வாழ்ந்த நாட்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதாய் தேவனுடைய வார்த்தையை கவனமாக நான் வாசிக்கணும், கவனமாக நம்ம கேட்கணும். மாய்ஜாலங்களும் மந்திரங்களும் இந்த பூமி நாட்களில் நிரம்பியிருக்கு இந்த உலகத்தில். நம்ம இந்தியாவில் கடந்த நாட்களில் ஒரு பெரிய சாமியார், உலகத்தால் எல்லாரும் புகழ்பெற்ற அவர், ஒரு தேவ மனுஷன்ட்ட அவன் சொல்கிறான், உங்கள் இயேசுவை நான் வர சொல்லட்டுமான்னு சொல்கிறான். இந்த பாவி கூப்பிட்ட ஆண்டவர் நீங்கள் வருவீங்க, எங்கே வர சொல்லு பார்ப்போம்னு இவர் சொல்ல இந்த ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார். அதை பார்த்தா வானத்தில் இயேசு நிற்கிறார் அப்படியே வந்துங்க. உடனே அவர் கேட்குறார், இயேசுவே இவன் கூப்பிட்டா நீங்கள் வந்தீங்க? இந்த படும்பாவி கூப்பிட்டா நீங்கள் வந்தீங்க இயேசுவே? இல்லை, நீ நல்லா பாருன்னு சொல்லி சத்தம் வந்துச்சு, ஆவியானுடைய சத்தம். அந்த உண்மையான ரத்தம் இருக்கா கையில் சுத்துதான்னு சொல்லி பார்த்தா அங்கே கையில் ரத்தம் இல்லை. ஒரு சினிமா போஸ்டர் இருக்கிறது மாதிரி ஒரு காட்சியை தான் அங்கே காடிச்சது. இது பிசாசுடைய கிரி, பிசாசுடைய வல்லமை, அவன் ஆத்துமாவில் இருக்க வல்லமை. அது மாத்திரம் இல்லை, அங்கே அவனை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பெயரையும் சொல்லி, இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிற உனக்கு வயிற்று வலி பிரச்சனை, உன் வீட்டில் இன்ன பிரச்சனைங்கிறதையும் சொல்லுவான். ஜனங்கள் புலகாயுதம் அடைந்து உள்ளதே சொல்லிட்டானேன்னு சொல்லி இவனே கடவுள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆத்துமாவோட வல்லமையில் நடக்கிற ஒரு காரியங்கள் நடக்கல. இதெல்லாம் ஒரு தரிசனத்தில் நடக்கிற ஒரு காரியம், விசுவாசத்தில் அல்ல. சில பேர் ராத்திரியில் படுக்கையில் தரிசனம் காணுகிறது. தான் ஒய்ஃபு வேறு ஒரு மனுஷனோட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு கண்டாக்கா உடனே இவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா, என் மனைவி இந்த மனுஷனோட பேசிகிட்டு இருக்கா, அது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி குடும்பத்தில் பார்த்தா கோளாறு. பிசாசு உண்டு பண்ணது. பிசாசு அவ்வளவு கோளாறு பண்ணுவான் அந்த உலகத்தில். கவலைப்படான். ஏன், நான் பம்மலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு உதவியாக இருக்க ஒரு பாப்பா இருந்தா, அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. இறந்து கொண்டு பிரேதத்தில் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. பக்கத்து வீட்டில் தான் அவள் படுத்துருக்கிறா. பக்கத்து வீட்டில் ஒரு ஆவி ராத்திரியில் போய் அந்த வீட்டில் வந்து அலக்கழிக்குது. உங்கள் அம்மா, நான் தான் கமலம் வந்திருக்கேன்னு சொல்லி இந்த பிசாசு என்ன பண்ணுது, அந்த வீட்டை அலக்கழிக்குது. பொழுது ஒடிஞ்சோன்னா அந்த வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் என் வீட்டில் அடைக்கலம் கொடுக்கறதுனால உங்கள் அம்மா ராத்திரி வந்து என் வீட்டை அலக்கழிக்கிறா, அதனால் இன்றைக்கி என் வீட்டுக்கு வராத. ஒரு நல்ல அம்மா அப்படி வருவாளா? நல்ல அம்மா கலகம் கொடுத்து உண்டு பண்ணுவாளா? பிசாசுடைய ஆவி அவ்வளவா ஆக்ரோஷமாக ஜனங்களை கெடுக்கும்படிக்கு அழிக்கும்படிக்கு அவன் காரியங்களை உண்டு பண்ணுறான். இப்படி பிசாசுடைய கிரி இந்த முழு உலகத்திலும் இன்னைக்கு ஜனங்களை மயக்கிட்டு இருக்கு. நாம் எப்பொழுதுமே வேத புஸ்தகத்தை கவனமாக வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை கவனமாக நான் வாசிக்கணும். நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது கல்யாண வீடு. அந்த மந்திரவாதியானவர் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் அப்பொழுதும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்கள். அவர் உடனே என் கையில் ஒரு சீவலை அள்ளி வைத்தார். அள்ளி வச்சோன்னா கையை மூடிங்கன்னார். கையை மூடி திறந்தோடனே கையில் கல்கண்டு இருந்தது. கல்கண்டை தின்னுன்னு சொன்னார். கல்கண்டை தின்னுறேன். கல்கண்டு நல்லா இனிக்குது. இது கண்ணாலே பார்த்தேன் இந்த நிகழ்வு. இதை பார்த்த நான் அதிர்ந்து போனேன். என்னடா அது, பேர்பட்ட அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். இப்படி பிசாசு மனுஷர்களை அவன் வஞ்சனைக்குள்ளே நடத்துகிறத நான் பார்த்தேன். ஏராள வஞ்சனைகள் பிசாசு. நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இயேசுவை கவனித்து அவர் கொடுத்த வேத வார்த்தைகளை கவனமாய் வாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருப்போம்னா நாம் இந்த உலகத்தில் வஞ்சிக்க மாட்டோம். வேதம் சொல்லுது, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நீ அங்கீகரியாமல் போனபடியால் கொடிதான வஞ்சகம் உனக்கு வரும். வேத புத்தகத்தில் நிறைய இடங்கள் எழுதியிருக்குது. தேவன் அவர்களை கொடிதான வஞ்சகத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ரோமரில் வாசிக்கிறோம், அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
இது வேதனையான ஒரு காரியம். இப்படி தான் முழு உலகத்திலையும் பிசாசு என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? நீ தேவர்களை போல் ஆகலாம், நீ 40 நாள் விரதம் இருந்து அதையும் இதையும் கட்டுப்பாடு பண்ணி உன்னுடைய சக்தியை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டீன்னா நீ கடவுளை மாதிரி இருக்கலாம். நான் பார்க்குறேன் இந்த யூடியூப் சேனலில் மற்ற காரியம்லாம் ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. ஆதாம்கிட்ட சொன்ன பொய், நீங்கள் தேவர்களை போல இருக்கலாம். கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்தவத்திலே குமாரனை மறுதலிக்கிறது, பிதாவை மறுதலிக்கிறது, அவள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறவள் உண்டு. ஏன்னா வேத புஸ்தகத்தை அவர்கள் கவனமாய் வாசிக்காததினால். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் இந்த நாட்களில் தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனமா இது, இல்லை பிசாசு கொடுத்த தரிசனமாங்கிறத யோசிக்கணும். அநேகருக்கு கொடுக்குற தரிசனம் யாருன்னா பிசாசு தான் கொடுத்துருக்கான் தரிசனம். மற்றவங்களை குறித்து எப்பொழுதுமே பிசாசானா எனக்கு சொல்ல மாட்டார், ஆண்டவர் சொல்ல மாட்டார். என்னுடைய நிலைமையை பற்றி தான் ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரே தவிர மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்ல மாட்டார். உங்களை பற்றி ஆண்டவர் எனக்கு சொல்கிறாருன்னு சொன்னாக்கா அது யாருன்னா பிசாசுடைய ஆவி. ஜாக்கிரதை, இந்த தரிசனம் ஆண்டவர்கிட்டேருந்து வந்ததா, இது பிசாசுகிட்டேருந்து வந்ததாங்கிறத கண்காணிக்கணும். நிறைய பேரை அழிச்சிருக்கு. எது தெரியுமா? இந்த சொப்பனமோ தரிசனமோ நிறைய பேர் குடும்பத்தை கிறிஸ்தவர்களை ஏராளமான ஜனங்களே இந்த சொப்பனமும் தரிசனமும் அழிச்சிருக்கு. நான் சொப்பனம் கண்டேன், இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு இந்த மாப்பிள்ளையும் சூட்டப்பாகணும் கடவுள் எனக்கு காமிச்சாங்க, சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி 3 மாதம் 6 மாதம்தான் அங்கே டைவர்ஸ். அவ்வளோ ஏன்டா எப்படா கல்யாணம் ஆச்சு? இது நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, கிழமை பார்த்து, கிறிஸ்தவத்தில் சொப்பனம் பார்த்து, வஞ்சகத்துலேயும் 1ஆம் நம்பர் வஞ்சகம் இந்த நாளில் நிரம்பியிருக்கு. கடைசி நாட்களை கொடுத்து ஆண்டவர் சொல்லுவாங்க, கடைசி நாள் எப்படி நடக்கும்னு சொல்லி சீஷர்கள் கேட்கும்போது முதல்ல வஞ்சகர்கள் இருப்பாங்க, வஞ்சகத்திலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் வேத புஸ்தகத்தை கவனமாக நீங்கள் வாசித்து வேதத்தின் மேலே நீங்கள் விசுவாசமாக இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வஞ்சனைக்குள்ளே போயிட முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் இல்லை, அந்த நாளில் இருந்த பிசாசானவன் தேவபக்தி உள்ள கெடுக்கும்படிக்கு அவன் எத்தனையோ தந்திரங்களை உண்டு பண்ணுறான். அதில் ஒரு இசை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இசை என்பது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அங்கே வாத்தியம் இசைக்கப்படுவதற்காக தான் அந்த தூதர்கள் நியமித்தாங்க. பிசாசு என்று சொல்லப்படுகிற இன்றைக்கி நம்ம சொல்லப்படுற அந்த தூதனுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அது லத்தீனில் அவனுக்கு லூசிஃபர் என்று சொல்லுகிறாங்களாம். அவனுடைய பெயரை வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. அவனுடைய பெயரை மறைச்சி தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாங்க. கேப்ரியல் இருக்கிறாங்க, மிகாவேல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு பேர்லாம் இல்லை, அவனுக்கு பேர் இல்லை. அந்த பேர் அட்ரஸே இல்லாதவன் அவ்வளவு தேவன் அவனை அலங்கரித்து காரியங்களை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பூமியில் விழப்போடும்போது அதே இசைகளையும் வாத்திய இசைகளையும் இன்றைக்கும் ஜனங்கள் மத்தியில் அந்த நாளிலிருந்து ஆதியாகமத்திலேருந்து வருது அந்த இசை நிகழ்ச்சி. சில பேருக்கு அந்த அந்த ட்ரம் சத்தம் கேட்டால போதும், வாத்தி எஸ்ஸால் போதும், அந்த ஆத்மா வல்லமை அப்படியே எழும்பி அவங்கள அப்படியே ஆர்ப்பரிக்கும். கல்யாண வீட்டில் ஒரு பெந்தகோஸ்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே ஏதோ பாட்டு பாடுறாங்க. ஒரு அம்மாவுக்கு அப்படியே எழும்பி ரோட்டில் அப்படியே இந்த மத்தியில் எல்லாரும் மத்தியிலும் விழுந்து கிடக்குறாங்க. உடக விலகி போயிருக்காங்க. அது பரிசுத்தாவினுடைய வேலையாது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நினச்சேன் இது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லை, பிசாசான காரியங்களை பண்ணுறான். அவங்களுடைய ஆத்மாவை தூண்டி விட்டு இப்படி அவங்கள அரை நிர்வாணமாக ஆக்கி கல்யாண வீட்டில் போட்டு வச்சுருக்கலாம். அதை பார்த்து துக்கமாக இருந்தது எனக்கு. அது கல்யாண வீட்டில் நடக்கல, இப்போ இந்த சபைகள்லேயும் அநேக இடங்களில் அநேக ஜனங்களுடைய வஸ்திரம் விலகி, புடவை விலகி, சத்துருவாகிய சாத்தான் இன்னைக்கு ஆத்மா வல்லமையினால் இன்னைக்கு எழும்பப்படுறாங்க. சொன்னதையே சொல்கிறாங்க, சொன்னதையே சொல்ல வச்சு, வார்த்தையை பெறலை வச்சு, அவங்களுடைய மண்டையில் அவங்க ஒரு சுய நினைவு இல்லாதவர்களாக ஆக்கி, இப்படி ஏராளமான அட்டூழியங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஞானமுடையவர்களாக கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கலன்னு சொன்னாக்கா நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிட முடியும். வாய்ப்புழக்கிற மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன்பாங்க, அவ்வளோதான். ஊர் உலகத்தெல்லாம் மறந்துட்டு என்ன நடந்ததுன்னு இருப்பாங்க, தன்னை கரைப்படுத்திக்குவாங்க.
தயவு செஞ்சு தரிசனங்கிறத குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் சொன்னாங்க தம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைஞர்கள் தரிசனத்தை காண்பாங்க, சொப்பனத்தை காண்பார்கள், அதெல்லாம் தேவன் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினால் சொல்லுகிறது. இசைக்கெல்ல சொன்னதை போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே இதை பிசாசும் ஜனங்களுக்கு உண்டு பண்ணி இன்றைக்கி பிசாசு ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், வஞ்சனைக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பிசாசுகள் தூக்கிட்டு வந்துடும், அவங்க வச்சிருக்கிறத கூட தூக்கிட்டு வந்துடும். சில பிசாசுகள் இன்னைக்கு நம்ம ஊரில் ஸ்பெஷல் பிரியாணி கடை ஒன்று இருக்குது, பேர்னா மத்தம் பிரியாணி வேணும்னு கேட்டால் மத்தம் கடையில் போய் ஆள் பிரியாணி வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கும். பிசாசு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆனால் இயேசு என்ற வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லை. இயேசு என்ற வல்லமைக்கு முன்பாக எல்லா வல்லமையும் ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களில் வாடுகிற நாட்களெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாக வாசிங்க, கவனமாக வாசிங்க. பிசாசன் ஏராளமான பொய்களையும் தந்திரங்களையும் சொப்பனங்களையும் நீ அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். குடும்பங்களை நீங்கள் கலைச்சிட்டு இருக்க, குடும்பங்கள் கலைஞ்சிட்டு இருக்கு. சபைகளுடைய நிலைமை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு. தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், சந்தேகம். நிறைய இடங்களில் பிசாசான சந்தேகத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கான் நிறைய இடங்களில். அதுக்கு ஆணி வேறு என்னான்னு பார்த்தா, என் ஒய்ஃபு அந்த பிரதர் என் வீட்டுக்கு வந்தது மாதிரி நான் கனவு கண்டேன், அவ்வளோதான், வீடு தொலைஞ்சுது. அதே மாதிரி இந்த அம்மா இன்னாரோட இவர் பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி நான் கண்டேன், குடும்பம் கலைஞ்சுது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறீங்க? பிசாசானவன் அன்னையோட இருதயங்களில் போடுற விதை அநேக குடும்பங்களில் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு. அதனால் தயவு செய்து தேவனிடத்திலிருந்து இந்த சொப்பனம் வந்ததா, தேவனிடத்திலிருந்து இந்த செய்தி வந்ததா, இது பிசாசிடத்தில் வந்ததா, இனங்கண்டு வெவ்வேறாய் பிரித்து ஜாக்கிரதை இல்லைன்னா பிசாசானவன் அநேக கொள்ளை கொண்டு போயிட்டான். நீ ஜாக்கிரதையாக இருங்க. 1-2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம், உபாகமம் 18, உபாகமம் 18 எடுங்க. 18 18:10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடை பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அந்த நாட்களில் சொல்லப்பட்ட செய்தி. ஏன்னா நீங்கள் போகிற தேசத்தில், அந்த கானான் தேசத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்நிய தேசர்கள் இதெல்லாம் செய்வாங்க. திமிரிக்க பண்ணுறது, குறி கேட்கறது, செத்தவனத்தில் குறி கேட்கறது, இதெல்லாம் அங்கே நடக்கும். நீங்கள் அங்கே போகும்போது இதெல்லாம் செய்யாதீங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உன் தேவனுக்கு உத்தமமா இரு, நீ ஜாக்கிரதையா இரு. அடுத்த வருஷம், நீ துரத்தி விடப்படுகிற இந்த ஜாதிகளில் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடார். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, ஜாக்கிரதை. வளர்ப்பிற தேய்ப்பிற. இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நல்ல நாளில் கல்யாணம் வைக்கிறேன், அது சொல்ல போனாக்கா தேவனை அவமானப்படுத்துறது, தேவனை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. ஜாக்கிரதை. அந்த நாட்களில் சொல்லுவாள், ஜாக்கிரதையாக இருந்துரு. நாள் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, குறி சொல்கிறவங்க, குறி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னொன்று 13வது இதே இதில், உபாகம் 13வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். அதே இதில் 1, 2, 3 வாசிங்க.
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீ ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கும் அந்த சொப்பனக்காரர்கள் அந்த அந்த கெட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியங்கள் நடந்தாலும் சிலது நடக்கும், சிலது அப்படியே நடக்கும். அவன் சொல்கிறது, நான் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் ஒரு சோசியக்காரன்கிட்ட போய் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி அமையும், என் பொண்ணு எப்படி வாழ்க்கை அமையுங்கிறத கொஞ்சம் சொல்லுன்னு சோசியக்காரன்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அந்த சோசியக்காரன் சொல்லியிருக்கான், உன் பொண்ணு தாலி போட்டுக்காது, ஆனால் உன் பொண்ணு நல்லா வாழணுன்னு இருக்கான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படா அவனுக்கு தெரியும்னு. எப்படா அவனுக்கு தெரியும்? இது எத்தனையோ நாள் கழித்து எங்கள் மாமியார் எனக்கு சொன்னாங்க, தாலி போட்டுக்க மாட்டாங்க, நல்லா வாழ்வாங்கன்னு. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சில காரியங்கள் குறிப்பாக சொன்னது நடந்தாலும் சில காரியங்கள் அப்படி சொல்லுவோம், அப்படியே சொல்லுவோம். இன்னொரு முறை ராத்திரி 12-1 மணி இருக்கும், ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் ஒன்று கூடி, என்னுடைய ஒய்ஃபுடைய பங்காளியெல்லாம் ஒன்று கூடி இவளை வேற ஒரு மாப்பிள்ளையை செட் பண்ணி இவளை ராத்திரி கொண்டுட்டு போய் இவளை கல்யாணம் பண்ணிடுவோன்னு சொல்லி செட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு எங்கள் மாமனாரோடைய அம்மா அசுத்தாவுடைய ஸ்பிரிட் அவங்க வீட்டில் எழும்பி ஆட ஆரம்பிச்சிச்சு. ராத்திரி 1 மணிக்கு ஆட ஆரம்பிச்சு. அவனை ஓடி போய், அம்மா தாயே என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டான். ஏய், அவள் உறுதியாக இருக்காடா, நீ எத்தனை பேர் செஞ்சாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆச்சரியமாக இருக்குது. சில நேரத்தில் பிசாசுன்னு சொல்கிறோம், அந்த பிசாசை நமக்கு சாதகமாக இருக்க முடியும். தேவன் என்ன பண்ணுறாரு, காரியங்களை பண்ணுறார். எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, கேட்டு பாருங்க. அவளை ஒன்றும் பண்ண முடியாரா? நான் மாய்மாலம் பண்ணுறதும் பிசாசுக்கு தெரியும், நான் உண்மையாக இருக்கிறதும் பிசாசுக்கு தெரியும். பிசாசை ஏமாற்ற முடியாது. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தை விடுறதுக்கு மனம் இல்லைன்னா அதுவும் அவனுக்கு தெரியும். நான் நடிக்கிறவனா இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு தலையில் முக்காடு போட்டு கொண்டு மாய்மாலக்காரனாய் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? விசுவாசுக்கு தெரியும். ஒரு முறை வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தான், ஒரு முறை ஒரு ஆசானுடைய பையன்கள் போய் ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணிடத்தில் போய், ஓ இயேசு நாமத்தில் போன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பிசாசு என்ன தெரியுமா தெரிஞ்சது? அவனை மேலே பாஞ்சு அவன் போட்டிருக்கிற வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சு அவன் மேலே காயத்தை உண்டு பண்ணி, ஏய் அந்தரத்தில் நீ விபச்சாரக்காரன், அந்தரத்தில் திருட்டு பைய, அந்தரத்தில் ஏமாத்துக்காரன், என்ன போய் போன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? வேட்டி சட்டையெல்லாம் பிடுங்கிட்டு அவனை முண்டக்கட்டையை விரட்டி விட்டு ஓடியே போயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமி நாட்களில் பிசாசுக்கு தெரியும், என் வண்டவாளம் எல்லாம் தெரியும். அதனால தான் யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பூமியில் இவனைப் போல வேறு ஒருவனும் இல்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நம்மளை கண்டு இப்படி நடுங்கணும், பயப்படணும். அவனுக்குரியது நம்மகிட்ட இருக்கக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுற நாட்கள்லாம் தேவனுடைய வார்த்தை கவனமாக நீங்கள் வாசிங்க. இந்த சொப்பனம் தேவன்கிட்ட வந்ததா, இந்த தரிசனம் தேவன்கிட்ட வந்ததா? சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாங்க. சில காரியத்தை தேவன் முன்கூட்டியே நமக்கு சொப்பனத்து மூலிமா எச்சரிப்பாங்க. உதாரணமாக மரியாள் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. யோசேப்பு அவங்களுடைய அப்பா அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த குழந்தை தவறாக ஒரு வேளை
என் மனைவி கற்பந்தரி வேறு ஒருவரால் என் மனைவி கற்பந்தரிச்சிருக்கலாம், இந்த பெண்ணை மனைவியை வேண்டாம், இவளை தள்ளி விட்டுருவோன்னு சொல்லி யோசிக்கிறாரு. தேவதூதன் அவனுக்கு தரிசனத்தில் சொப்பனத்தை தோன்றி, உன் மனைவி ஆகிய அந்த மரியாதை சேர்த்துக்கொள்ளு, அவளை தள்ளி விட்டுறாத, அவள் வயிற்றில் உருவாகி இருக்கிற குழந்தை அது தேவனுடைய குமாரன், தேவனுடைய குழந்தைங்கிறத சொல்கிறார். சில நேரத்தில் தேவன் நம்மளை எச்சரிப்பாங்க. ஒரு முறை அந்த எரோது அங்கே இருக்கிற அரச ஆளுகிறவர்கள்லாம் இயேசுவை கொள்ளுவதற்கு அவங்க முற்படுவாங்க. அப்போ ராத்திரியில் அவன்கிட்ட தோன்றி, பிள்ளையை நீ தூக்கிட்டு போயிடு, இங்கே வைக்காதன்னு சொல்லுவார். இப்படி தேவன் நம்மளை எச்சரிப்பாங்க சில நேரத்தில். ஆகையினால் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனிடத்திலிருந்து வந்துதா இந்த சொப்பனம் தரிசனம், இது பிசாசிடத்துலேருந்து வந்துதாங்கிற ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வருகிற நாட்கள் எல்லாம் நாம் இந்த பூமியில் கொஞ்ச நாள் தான் நம்ம கொஞ்ச நாள் வாழ போகிறோம். இந்த பூமி ஒருபோதும் நிரந்தரம் இல்லை. நான் வாழுகிற இந்த சரீரம் ஒருபோதும் கூட அந்த சொந்தமும் கிடையாது, இந்த சரீரம் கிடையாது. ஆனால் நமக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் தேவன், ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார், ஒரு சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கார். இந்த சரீரத்தை சதாய் நாம் சிலுவையிலே அறையப்படணும். இந்த சரீரத்தை ஆசையும் இச்சையும் கலாத்தியில் சொல்ல மாட்டி சிலுவையில் அறையணும் தான், ஆசை இச்சைகளையும். நம்முடைய ஆத்மாவில் ஒன்று எழும்பும், அது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். உணர்வு, தொடு உணர்வு, ஓய்வு உணர்வு, காம உணர்வு, இப்படி எத்தனையோ உணர்வுகளை அடக்கி கொண்டது உள்ளது தான் இந்த ஆத்மா. அதுவும் தேவன் தான் கொடுத்தாங்க, உணர்வுகளெல்லாம் தேவன் தான் கொடுத்தாங்க. அதை நான் அடக்கி கீழ்ப்படுத்தணும். அதை நான் அடக்கி கீழ்ப்படுத்தலைன்னா அது என்னை மேற்கொள்ள விடக்கூடாது. அதே போல் சரீரத்தையும் நான் எப்பொழுதுமே சிலுவையில் அறையணும். ஆத்மாவில் எழும்புது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சையெல்லாம் மரணத்துக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்லுவாங்க, என் விருப்பத்தின்படி என் சித்தத்தின்படி ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மாவை எப்பொழுதுமே அடக்கி ஒடுக்கி தேவனிடத்தில் கொண்டு வரணும், வெறுமையாக்கி வரணும். அப்பொழுது ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட இருந்து அவர் கிரியை நடப்பிப்பார். அதை சமாரியா ஸ்திரீக்கு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன செய்ய வேண்டுமானே தொழுதுகொள், அவரை தொழுதுகொள், ஆவியோடு அவரை நீ தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதி என்ன சொல்வார். ஆகினால் வாழுகிற நாட்கள்லாம் நம்முடைய உணர்வுகள்லாம் எப்படியும் கீழ்ப்படுத்தணும். நம்முடைய மாம்சத்தில் ஒரு ஆசை இச்சை எழுந்தால் அது சிலுவையில் அறையணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆவியில் வைக்கணும். அப்படி இருக்கும்போது தரிசனத்தை நாம் ஒருபோதும் நம்ப வேண்டாம். தரிசனம் ஏமாற்றிடும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தரிசனம் பார்க்குறவள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்களை ஏமாற்றிடும். பிசாசன் அந்த தரிசனத்தை கொடுத்து உங்களை வஞ்சித்திடுவான். நிறைய பேரை ஏமாற்றிட்டான். அவனுடைய முழு குடும்பத்தையும் நாசியாக்கிடுவான். தரிசனம் பார்க்குறவங்க, சோசியம் பார்க்குறவங்க, குறிச்சொல்லோட கேட்குறவங்க, எத்தனை குடும்பம் என் ஆயுசு நாட்கள் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. அவன் பொழுது முடிஞ்சா சோசியக்காரன்ட்ட, பொழுது முடிஞ்சா அங்கே போகிறது இங்கே போகிறது, இதுதான் கூட வேலை. நான் பண்ணையில் வேலை செய்யும்போது சில அசாமிகள் வரும், கையை காமிக்கும் என்கிட்ட, என் கையை பார்த்து என் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். கையை பிடிப்பேன், கையை பிடிச்சி நீ இங்கே மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும், அதான் ஒரு ரேகை சொல்லுதும்ப, நீ பாவிங்கிறத ஒத்துக்கோம்ப, அவன் பாஷையிலே நீ மனம் திரும்பணும்ப. இப்படி ஒரு சில அசாமிகள் வரும் சில நேரத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழுது இந்த கடைசி நாட்களில் சத்துருவாகிய சாத்தான் சில மனுஷனை வஞ்சனைக்குள்ளே ஏமாத்துகிறான். இந்த நாட்களில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கவனமாக நீங்கள் வாசிக்கணும். ஒரு உதாரணமாக, இப்போ இந்த ஊரில் 500 ரூபா நோட்டு எல்லா இடங்கள்லையும் புழங்கிட்டு இருக்கு. கள்ள நோட்டுன்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஜாக்கிரதை ஆகிடுவாங்கள்ல. எதிராக நல்ல நோட்டு, எதிராக கள்ள நோட்டு. யூடியூப்பில் தான் பார்த்தேன். புது நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. எல்லாம் பார்த்தா ஒன்றாவே இருக்குது. பார்த்தா எல்லாம் ஒன்றா இருக்குது. அதில் ஒன்று தான் இன்ஷியல், ஒன்று ஏவோ ஒரு ஆரோ, ஏவோ ஆரோ ஏதோ ஒரு இன்ஷியல், ஒரே ஒரு நம்பர் தான். பார்த்தா எல்லாம் ஒரே நோட்டு மாதிரி தான் இருக்குது. பிசாசு அப்படி தான். இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கி பிசாசுடைய ஜனங்களை உணர்வு ஊட்டி விட்டு எழுப்பி விட்டு, பாடுனதே பாடுங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிங்க, ஏந்திரிங்க, உட்காருங்க, ஏந்திரிங்க, உட்காருங்க.
அவனுடைய மைண்டையே குழப்பி விட்டுறாங்க, அவனுடைய சிந்தையே குழப்பி விட்டுறாங்க. சில பேருடைய புத்தி மயக்கத்திலே அவங்களுக்கு தரிசனம் உருவாகும். வேதத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தொல்லை மிகுதியினாலே சொப்பனம் சொல்லுங்களேன். சொப்பனம் பிறக்கும். ஒரு தொல்லை தாங்காம, பிரச்சனை தாங்காமலே உனக்கு நிறைய சொப்பனம் வந்து ஒன்று பாழழிச்சிடும். ஜாக்கிரதை. இன்னொரு வசனம் இருக்கு, நீ யோசிச்சு ராத்திரியில் ஒரு கனவு வருது, யாரோ ஒரு ஸ்திரியை குறித்தான கனவு, இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு என் புருஷன் இல்லாத யாரோ ஒருத்தர் கனவு வருதுன்னா அந்த இருதயத்தில் வெறுக்கிறோமா அல்லது அசை போடுறோமான்னு ஆண்டவர் பார்க்குறார். பார்க்கணும். நல்லது இல்லாதது வந்துருச்சுன்னா, சேலையில் நெருப்பு பட்டால் எவ்வளோ நேரம் வச்சுருப்போம்? உங்கள் சேலையில் ஒரு துண்டு நெருப்பு விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நெருப்பை எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க? எவ்வளோ சீக்கிரம் தட்டி விடுவீங்களா? அப்போ அதே போல் தான் கெட்ட கனவு, கெட்ட சொப்பனம் இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா, நான் அதை அசை போடுறேன்னா, அதை நெருப்பு தட்டி விடுற மாதிரி போடுறேனாங்கிறத யோசித்து பார்க்கணும். தேவன் பரிசோதிக்கிறார். ஒரு கெட்ட சொப்பனம், தரிசனம் இதை கண்டு நம்மளை சோதி தருகிறார். அநேக சமயங்களில் நம்முடைய அடிமனதில், நம்முடைய ஆழத்தில் என்ன இருக்குங்கிற தேவன் நம்மளை சில நேரத்தில் அறிகிறார். அநேக சமயங்களில் நான் உண்மையோடனா இருந்தால், ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்கிறத நான் கண்டுபிடிச்சி, நான் கேட்டது மாதிரி நான் மனஸ்தாபப்பட்டு, நான் கொஞ்சம் இச்சை இருந்திருக்கேன் ஆண்டவரே, என் மனசில் கொஞ்சம் பெருந்திண்டியான எண்ணம் இருந்திருக்கேன் ஆண்டவர், விபச்சாரத்தின் சிந்தை இருக்கா ஆண்டவர், மற்றவங்க மேலே சந்தேகம் இருக்கா ஆண்டவரே, இப்படி என்னுடைய மனசில் அந்த பொல்லாத சுபாவங்களை எனக்கு காமிச்சிருக்கீங்க ஆண்டவரே, என் வாயினால் அறிக்கை இட்டு அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை விடுவீங்க ஆண்டவரே என்று நம்ம ஒரு கூக்குரலும் கதறலும் புலம்பலும் நம்முடைய மாம்சத்தில் இருக்கணுமே தவிர அதுக்கு பதிலாக அசை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதனால் அந்த பூமியின் நாட்களெல்லாம், வாழ்கிற நாட்கள்லாம் சரீரம் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. 3 விதமான மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். ஆத்மா மற்றவர்களை அடங்கி இருக்கிறது. அவன் 40 நாள் விரதம் எடுக்கிறதுனாலையோ சில சரீரங்களை ஒடுக்கிறதுனாலையோ அந்த ஆத்மா உயிர் பெற்று அது எழும்பி சில காரியங்களை நடப்பிக்கும், ஜனங்களை பிரமிக்க பண்ணும். நீங்கள் நானும் பயந்துடக்கூடாது. சில மந்திரவாதிகள்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில். நான் அசந்து போயிருக்கேன் அவனை பார்த்து, என்னடா இப்படியா சொல்லிட்டு. அந்த ஆத்ம வல்லமை. ஆனால் அவனும் கைகால நொண்டியும் மறுவேளை திங்கிறதுக்கு சோறு இல்லாமல் இப்போவோ இன்னும் செத்தவோ இருக்கும் அவனுடைய நிலைமையை பார்த்தா. ஆனால் பிசாசு அவனுக்குள்ள அவ்வளோ கிரியை நடப்பிப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதை இனம் கண்டுபிடிங்க. இது பிசாசு இடத்துலேருந்து வந்தது, இது தேவனிடத்திலிருந்து வந்ததுங்கிறத நீங்கள் இனம் கண்டுபிடிங்க. இல்லாட்டினா வஞ்சனைக்குள்ளாய் மாறிடுவோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் இன்னைக்கு ஆத்மாவின் வல்லமை இன்னைக்கு கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. சத்தம் கொடுக்கறது, ஜனங்களை ஆட விடுறது, அவங்களுடைய மெயின்ட்டை கழட்டி வேற இடத்துல வச்சுட்டு வேற ஒன்று வைக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவள நீங்கள் இருங்க, தெளிந்த புத்தியுள்ளாருங்க, தெளிந்த புத்தியுள்ளாருங்க, தெளிந்த புத்தியுள்ளாருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன தெரியுமா? நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறவராம் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. வருகிற நாட்களெல்லாம், ஓ பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தாரும், உன் சத்தியத்தின் மேல் உன் அன்பை நான் அங்கீகரிக்கட்டும். அநேகர் தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்காமல் போனபடினாலே கொடிதான வஞ்சகத்துக்குள்ளே அவர்கள் முழுகி போயிட்டாங்க. தேவனை அவளை அம்மிட்டாங்க. அவளை தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடப்போம். புறம்பான மனுஷன் அது அழிந்து போகட்டும், உள்ளான மனுஷன் அது ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் காம இச்சையிலிருந்தும் கண்களின் இச்சையிலிருந்தும் நம்முடைய மாம்சத்தில் காணுகிற எல்லா அசுசங்களிலும் ஒவ்வொரு நாளும் கழுவி கொண்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் நம்ம ஓடுவோம். இந்த முழு உலகம் இச்சையினால் உண்டான உலகத்தில் நிரம்பியிருக்கு. இந்த முழு உலகம் இச்சையினால் நிரம்பியிருக்கு. நீங்கள் உண்மையோடலாம் இல்லைன்னு சொன்னாக்கா இந்த இச்சையினால் அந்த உலகத்துக்கு நீங்கள் பலியாயிடுவீங்க. அது எப்படி சொல்ல போனால், ஊர் பூரா ஒரே இருட்டு, எங்கே பார்த்தாலும் பாம்பு இழைஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்ல பாம்பு இழைஞ்சிக்கிட்டு இருக்கு.
நீங்கள் அந்த பாதை வழியாக கடந்து போனால் எப்படி? உங்களுக்கு நல்ல வெளிச்சம் இருந்தா, ஒரு லைட்டு உங்கள் கையில் இருந்தால் ஜாக்கிரதையாக போவீங்கள்ல. நான் முந்தி சொன்னதில் ஊர் பூரா 500 நோட்டு கள்ள நோட்டு இருந்துகிட்டு இருக்கு. எது நல்ல நோட்டு எது கள்ள நோட்டு தெரியல. அதை கண்டுபிடிக்கிற மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் பணத்தை விட்டா என்ன தூக்கி எறிஞ்சிடுது இது நல்ல நோட்டு இல்லைன்னு. அதே மிஷின் நல்ல நோட்டுனா அந்த பணத்தை எடுத்து பக்கத்தில் சக்குன்னு அடுக்கி வச்சுக்கும், இது நல்ல நோட்டுன்னு. அதாவது இந்த பொல்லாத கிறிஸ்தவ உலகத்திலையும் ஜனங்கள் மத்தியிலும் மாயம், மந்திரங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள்னு சொல்லி இந்த நாளில் எழும்பியிருக்கிற நாட்களில் தேவபக்தியின் வேஷத்தை தரிப்பித்திருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் நீங்களும் நானும் இந்த பூமியில் தப்பித்து கொள்வதற்கு தேவன் அருளின ஒரே ஒரு புஸ்தகம் தான் உண்டு, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கவனமாக நான் வாசித்ததுக்கு செவிசாய்ப்போம்னா ஒருவரும் உங்களை வஞ்சிக்க முடியாது, ஒருவரும் ஏமாற்ற முடியாது. ஒரு நாட்கள் நீங்களும் நானும் ஆண்டவரே நான் இனங்கட்டும், எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை எனக்கு தாரும், எனக்கு தெளிந்த புத்தியை தாரும், இந்த வேதத்தின் அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும் என் மனக்கண்களை எனக்கு திறந்தருளுங்க ஆண்டவரே, எனக்கு அனுகிரகம் பண்ணும் சொல்லுவோம்னா ஒருவரையும் இன்னொரு இடத்துல தான் எழுதியிருக்கு, அவர் சலிக்கும்போது ஒரு 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 மணி கூட கீழே விழாதான். அவர் சலிக்கும்போது ஒன்று கூட கீழே விழாதான், பத்திரமாக களஞ்சியத்தில் அவர் சேர்த்துருவார். ஆகினாலும் வருகிற நாட்களில் தேவனுக்கு பயந்து அஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். கடந்த நாட்கள் எத்தனையோ தடவை அவருக்கு அவர் சொன்ன வார்த்தையை கேட்காம நம்ம போனோம். இப்போ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு கேட்கல, கீழ்ப்படியாமல் போனேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பின்பாயிலும் மனஸ்தாபப்பட்டு அவர்கிட்ட வந்துடுவோம். தேவன் நல்ல தேவன். நாம் காமித்து நாம் கூட்டத்தை முடிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய கிரியை அங்கே சத்தம் போடுகிறதல்ல, குதிக்கிறதல்ல, அந்நிய பாஷையும் அல்ல. அந்நிய பாஷை என்பது தேவன் அருளுகிற ஒன்று தான். அந்நிய பாஷை பல வருடங்களாய் நான் பேசுகிறேன், பல வருடங்களாய் ஆண்டவர் எனக்கு அந்த வரங்களை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் அவரோடு பேசுகிறேன். நல்லது, எல்லாருமே அந்த வரங்களை நாடணும். நம்முடைய பிரதர் சகரியா போன ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு பேப்பரில் ஒரு பரிசு பொருளை உள்ள வச்சு அந்த பேப்பரை, கலர் பேப்பர் சீனத்தால் மேலே சுற்றி ஒரு பிள்ளைக்கு பரிசு கொடுத்தா அந்த பேப்பருக்குள்ளே இருக்கிற பரிசை விட அந்த கலர் பேப்பர் மேலே தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஏன்னா ஜட 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 இன்னும் சத்தம் கேட்கும், ஜிலி ஜிலின்னு இந்த பேப்பர் சத்தம் கேட்கும். ஆனால் நமக்கு பேப்பருக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் அதுதான் இந்த பொக்கிஷம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுதான் அந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷம். இது மேலே ஜீவனாத்தால் ஒட்டியிருக்கும், இது மேலே ஜீவனாத்தால். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட அந்த பொக்கிஷத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அந்நிய பாஷங்கிற மேலே ஒட்டிடுற தாள் அதை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் துக்ககரமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் அருளின விசேஷத்தை இந்த அன்பு நான் நேர்மையுடனாய் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீ சொல்லுகிற அந்த அன்பு இன்னும் என்னுடைய இதயத்தில் நிரம்பப்படலைங்கிறத நான் இந்த நாள் வரையும் எனக்கு ஒரு துக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த அன்பு பாத்திரத்தில் இன்னும் நிறைய படலை. ஆண்டவரே, எனக்கு தாங்க இந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் கொடுக்குற சந்தோஷம் இந்த உலகத்தை யாராலும் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது.
நான் என்னுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். நான் கொடுக்குற அந்த சந்தோஷம் மறுபடியும் என்னிடத்தில் குடிக்கிற இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. தேவன் கொடுக்குற சந்தோஷம் இந்த உலகத்து மேலே எது மேலேயும் அவனுக்கு ஆசை இருக்காது. தேவன் கொடுக்குற சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் எது இருக்கோ எது இல்லையோ சந்தோஷமாக இருப்பான். ஒரு வேஷ்டியாக ஒரு புடவையா குறையே இருக்காது, வருத்தமே இருக்காது. தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. அரை வேளை கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் ஆவியானோடைய கிரியை, சந்தோஷம், சமாதானம். வானமே இடிஞ்சு தலையில் உழுவுன்னு சொன்னாலும் சமாதான புருஷனாய் சமாதான ஸ்திரீயாக இருப்பார். எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. நாளைக்கு செத்துருவ அஞ்ச மாட்டாங்க. அங்கே பிரச்சனை வரப்போகுது கலங்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய அப்பா அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. சமாதானத்தை நிலை கொண்டிருப்பாங்க. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய வேலைன்மா சமாதானத்தில் நிலை கொண்ட வாழ்க்கை. இந்த உலகத்தில் உலகத்தை பார்த்தா நீ கலகம், பொறாமை, சண்டை, கூக்குரல். நீங்களும் நானும் நித்திய சந்தோஷம், சமாதானம். சமாதானம், நீடிய பொறுமை. பொறுமைங்கிறது பெருசு தான், ஆனால் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை ஆவியானுடைய வேலை நீடிய பொறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியில் நீடிய பொறுமை இன்னும் அடையலை. இன்னும் நீங்களும் நானும் அடையலை. இயேசுவே, இந்த கூடாரத்தை விட்டு நான் போகிறதுக்கு முன்னே ஆண்டவரே அந்த நீடிய பொறுமையை தாங்க. எனக்கு உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கீங்க. இன்னும் அதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் பொறுமை இல்லை. சில பிள்ளைகளுக்கு மிட்டாய் இதை வாங்கி தரேன்டா அல்லது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்டா இதை செய்கிறேன்டா சொல்லியிருப்போம். அவனுக்கு அவசரம் தாங்காது. சில பிள்ளைங்க மண்ணில் பரண்டு விழுந்து அழுவாங்க. வா தா குடுன்னு படுவாங்க. செத்த பொறுப்பான நீடிய பொறுமை. நம்ம எப்பொழுதுமே அவசரக்காரங்க, அவசர புத்திக்காரங்க. நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ குறைப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் நீடிய பொறுமை. சில வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஒன்று சொன்னார். அங்கே பார்த்தா 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நடக்கலை. ஈசாக்கு இன்னும் வரல. அவசரப்பட்டு ஆகாரோடு சேர்ந்து ஒரு இஸ்மாவேலை பெற்று அன்னையிலே இருந்து இன்றைக்கும் 4000 வருஷங்களாக இன்றைக்கும் பிரச்சனை. இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால பிரச்சனை. நீங்களும் நானும் அவசரப்பட்டதுனால எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்ல, நீடிய பொறுமை. நீடிய பொறுமையாக இருந்து ஈசாக்கை பெற்றுக்கலாம்ப்பா. கொஞ்சம் சாராளுடைய பேச்சை கேட்டு நீடிய பொறுமை இல்லாமல் இஸ்மாவேலை பெற்று அவ்வளோ பிரச்சனை. தயவு, இயேசு போல ஒரு தயவு நம்ம வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே குறைப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, சில காரியங்களை சில பேருக்கு தயவாக இருக்கும்படிக்கு, சில பேருக்கு விட்டு கொடுக்கும்படிக்கு தயவு. ஆண்டவரே, உங்களுடைய அந்த சம்பூர்ண குணத்தை எனக்கு தாங்க, தயவை எனக்கு தாங்க. தயவு, சர்க்குணம். சர்க்குணங்கிற வார்த்தைக்கு சகல நற்குணங்களும் நிரம்பினவனுக்கு பெயர் தான் சர்க்குணம். ஆண்டவரே, அந்த சகல குணமும் நிரம்பினவர் தான் நீர் தேவன். உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் ஆண்டவரே, அந்த சர்க்குணம், அந்த நல்ல குணம் நிறைந்த வாழ்க்கை. சர்க்குணம், நல்ல குணம் நிறைந்த வாழ்க்கை. விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பமும் முடிவுமே விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். அவன் எவ்வளோதான் ஐஏஎஸ் கலெக்டர் எத்தனையோ அவன் பெரிய ஆட்கள் ஆனாலும் ஆனாவும் ஏபிசிடியும் மறந்து போவானா? அவன் ஒரு மறந்து போக மாட்டான். அதனால் இந்த பூமி நாட்கள் விசுவாசம் அவ்வளோ முக்கியம். ஒரு நாள் சோதித்து பார்க்கணும். நம்ம விசுவாசம் போயிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒன்று சாத்தான் வச்சுட்டு போயிடுவான் நம்மளுடைய இருதயத்தில்.
ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாரும். மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஒரு பையனுடைய அப்பா அழுவான். நீ விசுவாசிக்கிற கூடுமானால் நடக்கும் பண்ண ஆண்டவர் சொல்லுவார். அவன் அழுவான் கண்ணீரோடு, ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாரும் சொல்லு. நீங்களும் நானும் இந்த நாட்கள் ஆண்டவரே விசுவாசத்தை எனக்குள்ளே வைங்க, போலி விசுவாசம் வேண்டாம், பெற்றுக்கொள்ளணும். அந்த எலியா அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லுவார், மழை வரும் போ, ராஜாட்ட சொல்லுவான் ஆகாப்ட்ட, கடற்கரையில் போய் பாரு, கடற்கரையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறோம். 7வது தடவை போய் பார்க்குறான், ஒரே ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் இருக்குது, அது போதும். உள்ளங்கை மேகம், அவ்வளோதான். அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கரு மேகமாக்கி தண்ணீரால் நிரப்பி வறட்சியை போக்கினது போல விசுவாசம். எப்பொழுதும் எதிர்பார்க்குற ஒரு விசுவாசம். ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தை நம்ம வரிசை வச்சு பார்க்கணும். தொடர்ந்து நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். 23 சாந்தமுள்ள ஆவி. வேதம் சொல்லுதுனாக்கா, சாந்தமுள்ள ஆவி இந்த பூமியில் இருக்கிற தங்கம், வைரம், மாணிக்கம், மரகதம், கோமேதரம், இது எல்லாற்றோட விலை மதிப்புள்ளது எது தெரியுமா? எது? சாந்தமும் அமைதலுள்ள ஆவியே தேவனுடைய பார்வையில் என்னவா? விலையேறப்பட்ட. சகோதரிமார்களே, சகோதரர்களே, எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், சாந்தமுள்ள ஆவி நம்முடைய குருநாதராகிய இயேசுவிடத்தில் காணப்பட்ட அந்த சுபாவம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், இதை என்னிடத்தில் மாத்திரம் வந்து கற்றுக்கொள்ள முடியும். சாந்தம் ஆசையா இருக்குல்ல, ஆண்டவரே சாகிறதுக்குள்ள என்னை குழியில கொண்டு வைக்கிறதுக்குள்ள இயேசுவே இந்த சாந்தமுள்ள ஆவியினால் என்னை நிறைச்சிருங்க ஆண்டவரே. இந்த உலகத்துட்டு போகிறதுக்குள்ள சாந்தம் உடையவளை என்னை அந்த பாடையில் தூக்கி கட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிறவங்க சொல்லணும், இவன் சாந்தமுள்ள ஸ்திரீன்னு சொல்லணும், இவன் சாந்தமுள்ளவன் சொல்லணும். நம்மளை பார்த்து சொல்லணும், ஏ அப்பா அடங்க விடாரிவ, அடக்க மாட்டாவ, வேஷக்காரின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது, சாந்தமுள்ளவன் சொல்லணும். அருமையான தேவனுடைய பிள்ளையை, சாந்தமுடையவர். இதுக்கெல்லாம் ராஜா, இந்த சாந்தமுள்ள ராஜா கழுதையின் குட்டி மேலே வந்தாரே, சாந்தமுள்ள ராஜா. அதுதான் நீங்களும் நானும் அங்கே தற்பிச்சு கொள்ளணும். சாந்தம், இச்சை அடக்கம். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். இச்சையினால் உண்டான உலகத்தின் கேட்டுக்கு தப்பி இன்னைக்கு வெள்ளம் போல இச்சை உலகத்தில் நிரம்பி போயிருக்கு. மளிகை கடைக்கு போனால் இச்சை, துணிமணி வாங்க ஜவுளி கடைக்கு போனால் இச்சை, அங்கே ஸ்டோர் ஜாமான் வாங்க போனால் இச்சை, எங்கே பார்த்தாலும் இச்சை நிரம்பி இருக்கு, வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கு. ஆண்டவரே, இச்சையிலேருந்து என்னை பாதுகாத்துக்கொள், என் கண்களை பாதுகாத்துக்கொள், என் சிந்தையை பாதுகாத்துக்கொள், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இருதயத்தில் ஒரு கூக்குரலும் புலம்பலும் இருக்குமானா, ஆவியானவர் தான் இதை எனக்கு உதவி செய்வார். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற விலையேறப்பட்ட பொக்கிஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் பிசாசு கொடுக்க மாட்டான். பிசாசு கோபத்தை கொடுப்பான், எரிச்சலை கொடுப்பான், பொறாமையை கொடுப்பான், வைராக்கியத்தை கொடுப்பான், திருப்தி இல்லாத தன்மையை கொடுப்பான், வைராக்கியத்தை கொடுப்பான். இதெல்லாம் பிசாசு கொடுக்கறது. இயேசு கொடுக்கறது தான், இப்போ பசுத்த ஆவியான கொடுக்கறது தான் இது. சாந்தம், அமைதல், பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், திருப்தியான வாழ்க்கை, பயப்படாத வாழ்க்கை, கவலைப்படாத வாழ்க்கை, இதெல்லாம் பசுத்த ஆவியார் நம்ம கொடுத்துருக்க விலையேறப்பட்ட கிட். இது சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் சம்பாதித்து நம்ம ஊருக்கு கொடுத்து வச்சிருக்கிற சொத்து. ஆகினால அந்த நாட்களில் நம்மளை தாழ்த்தி, ஓ பசுத்த ஆவியானவரே, இந்த சொத்து தான் எனக்கு வேணும். என் வாழ்க்கையில் சாந்தம் வேணும், அமைதல் வேணும், பொறுமை வேணும், இச்சை அடக்கம் வேணும், விசுவாசம் வேணும், இச்சை அடக்கம் வேணும். இந்த முழு உலகத்துலேயும் உள்ள எல்லாமே என் காலுக்கும் கீழே இருக்கணும். ஆண்டவரே, மனுஷன் எதெல்லாம் மேன்மையாக என்றானோ அதெல்லாம் என் காலுக்கும் கீழே இருக்கணும்.
மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக எனப்படுறது எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவிருப்பு இருக்கிறது. லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம் நான் எண்ணுகிறேன். இந்த வசனம் அப்போ தான் என்னது, அருவருப்பாக இருக்குது. மலம், உலகத்தில் இருக்கிற மனுஷன் மலத்தை எப்படி அருவருக்கிறானோ, நீங்களும் நானும் எது அருவருக்குன்னா, எதெல்லாம் நல்ல புடவை, நல்ல நகை, நல்ல வீடு, நல்ல நிலம்னு என்றானோ அதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கணும்னா அருவருப்பு. அருவருப்பு அருவருப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே, நீ எதெல்லாம் உடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கட்டும். உலகத்து மனுஷனுக்கு எதெல்லாம் மேன்மையாக என்னப்படுதோ அதெல்லாம் எனக்கு அருவருப்பாக காணப்படட்டும். என்னுடைய அழகெல்லாம் நீர் தான் ஆண்டவரே, என் அழகெல்லாம் நீர் தான் ஆண்டவரே. என் வாழ்நாளெல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நீரே அழகானவர், அழகானவராகவே இருந்துட்டும். ஏனென்றால் நான் இந்த போர்வையை களைந்து விட்டு நித்திய வீட்டுக்கு நான் போவேனானால் என்னை வரவேற்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய கனிகள் நிரப்பப்படுவோம். இந்த உலகத்தில் பிசாசு ஏராளம் வைத்திருக்கிறான், தீனி போட்டு கொண்டிருக்கிறான். பிசாசு கொடுக்கறதை வாங்கி அல்ல, தேவன் கொடுக்கறதை வாங்கி கொள்வோம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிஷமாய் எங்களுக்கு கொடுத்துருக்க ஆகாரத்துக்காக நன்றி. நாங்கள் உண்டு உமக்கென்று வாழ மையப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளில் வியாதியோடும் மனபாரத்தோடும் வந்திருக்கிற ஒருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நம்முடைய ஆணை பாய்ந்த கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். நன்றி. இந்த நாளுக்கு சமைத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் உண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யும். நம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலே மையப்படட்டும். இந்த நாள் சபை கூடி வந்த ஒருவருக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை 100 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.